எல்லாருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நான் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தரம் 10 முதலாம் தவணை பரீட்சை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 2023 தான் ஃபஸ்ட் டைம் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த காணொலியை பார்க்க முதல் இந்த பேப்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பிள்ளையை டவுன்லோட் பண்ணி செய்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு விடையை பாருங்கள். அதில் ஃபஸ்ட் பார்ட்டில் 30 கேள்வி ஏ பார்ட்டில் வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை போகலாம். டெட் பிளேயர் முதலாவது கேள்வி பார்த்தோம்னு சொன்னாடா அதில் ஒரு என்ன கேள்வி வந்திருக்கு, பின்ன சுருக்கல் பௌதிகங்கள் சமனாக இருக்குது. அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, பௌதிகங்கள் சமனாக இருந்தபடியால் எனக்கு ஒரு சிக்கலும் இல்லை. நான் என்ன செய்ய போகிறேன், கூட்ட போகிறேன். பொமர்ச்சி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைகள். 8 மேல் 3, அதாவது 8 3 சக 8 2 அது இலகுவாக கூட்டலாம் பிள்ளைகள். ஏன்னா பௌதிகங்கள் சமனாக இருக்குது, என்ன சிக்கல் இல்லை. அப்போ கூட்டினோம்னு சொன்னால் 8 மேல் 3 மோட பிள்ளைகள் 5 வரும். 8 மேல் 5 சரியானபடியாக இருக்கும். ரைட், இதில் கஷ்டப்பட ஒன்றுமே இல்லை. ஏன்னா அப்போ சில வேளை உங்களுக்கு இப்படி வந்தால் பிள்ளைகள் 2/5 சக 3/2 வந்தால், அல்லது 3/10 வந்தால் என்ன செய்ய வேணும், 3/10 வந்தால் என்ன செய்யணும், முதலாவது இங்கே 10 இங்கே 5 பௌதிகங்கள் சமனாக இல்லை. முதலாக என்ன செய்ய வேணும், பௌதிகங்களை சமனாக்க வேணும். அப்போ இந்த 10 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ நான் என்ன செய்யலாம், இந்த 5 2ஆல் பெருக்கினா பிள்ளை உங்களுக்கு 10 வரைக்கும் 10 கிடைக்கும். அப்போ கீழே 2ஆக பெருக்கினா தொகுதி எண்ணையும் 2ஆல் பெருக்க வேணும். பகுதியின் 2ஆக பெருக்கினா தொகுதியின் 2ஆக பெருக்க வேணும். அப்போ உங்களுக்கு வெறும் பிள்ளைகள் மேலே 4 கீழே 10 சக இங்கே 3 சக கீழே 10. அப்போ இங்கே வெறும் பிள்ளை உங்களுக்கு அவ்வளோ கீழே பகுதி எண்ணெய் இப்போ சமனாக வந்துட்டு அப்போ ஒரு சிக்கலம் இல்லை, அப்படியே போடுவோம். பகுதி எண்ணெய் மேலே 4 3 7 கிடைக்கும். ரைட், அப்போ நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, பகுதியங்கள் சமனாக வந்தால் பின்னத்தை இலகுவாக கூட்டலாம் கழிக்கலாம். பகுதியங்கள் சமனாக வரையில்லைண்டா நீங்கள் பகுதியங்களை முதலாக சமப்படுத்தினா பிறகுதான் என்ன செய்ய வேணும், பின்னத்தை கூட்ட வேணும். பகுதியினை சமப்படுத்த என்ன செய்யணும், கீழே எத்தனையால் பெருக்கினீங்களோ அதே எண்ணால் மேலையும் தொகுதி எண்ணையும் பெருக்க வேணும். ரைட், ரெண்டாவது கேள்வி போகும் பிள்ளைகள். ரெண்டாவது கேள்வி ஒரு இடைவெளி நிரப்புற கேள்வி உண்டு. அது என்ன பாடம் சம்மந்தம் வந்திருக்குன்னு சொன்னால் பின்னம் சம்மந்தமான பாடம் தான். அதை பின்னம் சம்மந்த பாடமாக பார்க்கலாம். வேணுமென்றால் எளிய சமன்பாடு என்ற வடிவத்திலையும் நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் பின்ன மாதிரி பார்த்தோம்னா அது ஒரு என்ன பின்னம், அது ஒரு சமவெளி பின்னம். என்ன 6/9 இருக்குது, 6/9 இருக்குது. அங்கால மேல ஒரு பெட்டி போட்டு கீழே 12 போட்டுருக்கிறார். ரைட், அப்போ இது எப்படி சார் சமவெளி பின்னம் என்ற கேட்டகரி வரும்னு கடைஞ்ச பாருங்க இருக்கா. 6/9 சமன், நான் ஒரு பின்னம் ஒன்று எழுத போகிறேன். அங்கால இந்த பெட்டி இருக்குது, கீழே 12 இருக்குது. அப்போ டிரெக்டாக பிள்ளைகள் 9க்கும் 12க்கும் உங்களுக்கு தொடர்பு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்ப்போம், சமவெளி பின்னம் என்றால் என்ன, ஒரு பின்னத்தின் தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால் பெருக்கும் போதோ அல்லது ஒரே எண்ணால் இலக்கத்தில் வகுக்கும் போதோ வாரதான் யார், சமவெளி பின்னமாக இருக்க போகுது. ரைட், அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ மேலே 6, இந்த பின்னத்தில் மேலே 6 இருக்குது, கீழே 9 இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன், மேலேயும் கீழையும் 3ஆல் சுருக்க போகிறேன். நான் 3ஆல் வகுக்க போகிறேன். 6ஐயும் 3ஆல் வகுக்க போகிறேன், இந்த 9ஐயும் 3ஆல் வகுக்க போகிறேன். வகுத்தாப்பில் உங்களுக்கு என்ன வரும், 6 3ஆல் வகுத்தா உங்களுக்கு புதிய ஒரு பின்னம் கிடைக்க போகிறது. இல்லை, 6 3ஆல் வகுத்தா 2 வரும். 9 3ஆல் வகுத்தா 3 வரும். ரைட், இப்போ பார்த்தோம்டா 2/3 என்றது இந்த வர பெட்டி மேலே வர பெட்டி கீழே 12 அதுக்கு சமனாக இருக்கான். அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த 3க்கும் 12க்கும் உங்களுக்கு தொடர்பு தெரியும் பிள்ளைகள். அப்போ 2க்கும் அந்த பெட்டிக்குள்ளே வர எண்ணுக்கும் தொடர்பாக கண்டுபிடிக்கலாம். அப்போ 3 பெருக்கப்பட்டிருக்கு, இங்கே 4ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. அப்போ மேலே வர 2 என்ன செய்யும், 4ஆல் பெருக்கப்பட்டிருக்கும். அப்போ கீழே வரது 12, மேலே என்ன இருக்கும் பிள்ளைகள் 8 போட்டிங்கண்டா இந்த ஆன்சர் சரி. அப்போ விடைக்கு என்ன விட 8ஆக இருக்கும். இதை சாம்பாடு மாதிரியும் பார்க்கலாம். ஒருக்காக கவனிங்க, 6/9 சமன், அந்த மேலே வர பெட்டிக்கு நான் எக்ஸ் மேலே யோசிக்கிறேன், கீழே 12. இது 6 கீழே 9 பிள்ளைகள், 6/9 அப்படி இருக்கட்டும். இங்கால பிரிவர 12 சமன்பாட்டில் மற்ற போகும் என்ன செய்யும், பெருக்கப்படும். அப்போ தர 12 சமன் எக்ஸ் ஆக இருக்கும்.
இப்போ சுருக்கலாம் முடியல 6 9 சுருக்கலாம் 12 சுருக்கலாம் மேலே சுருக்குவோம் ஈர் 2 6 3 9 3 3 3 12 மேலே பார்த்தோம்னா இதில் 2 4 பெருக்கப்படுது அப்போ எக்ஸுக்கு வரும் 8 வரும் ஆன்சர் ரைட். எழுவாய் மாற்றுகன்னு சொன்னால் பிஐ எழுவாய் மாற்றுகன்னு சொன்னால் சமன்பாட்டின் ஒரு புறம் சமன்ன்ற ஒரு புறம் நாங்கள் பியை வைத்து கொள்ள வேணும், மற்ற பக்கம் மிச்சம் எல்லா கணியத்தையும் கொண்டு வச்சிருக்க வேணும். அப்போ நாங்கள் பியை வந்து தனிமையாக்குறது தான் இந்த எழுவாய் மாற்றத்தினுடைய செயற்பாடு. இப்போ நிச்சயம் முதலாவது சமன்பாடு தீர்க்கமே செய்ய போகிறோம். எக்ஸின் கீழ் 1 செய்ய பி சமன் 2 எக்ஸாக 1 கீழ் 3 எழுதி கொண்டுட்டோம். அப்போ பி வந்து கீழே இருக்கு பிள்ளைகள், இந்த கீழே இருக்கிற பி நான் என்ன செய்யணும், முதலாவது மேலே கொண்டு போக வேணும். தேவை ஏற்பட்டால் இந்த 3ஐயும் நான் என்ன செய்யலாம், மேலே கொண்டு போகலாம். குறுக்கு பெருக்கஞ்சி தான் மேலே போகும். இப்போ இந்த பகுதியினால் அங்கே ஹோல் பெருக்க வேணும், இஞ்சி வர 3 பகுதியினால் மற்ற பக்கம் பெருக்க வேணும். ரைட். பெருக்கின வெறும் பிள்ளைங்களுக்கு கவனம் கொடுக்க இந்த 3 எக்ஸை பெருக்க போகிறோம். 3 தர எக்ஸ் வரும் சமன் இஞ்சால 2 எக்ஸாக 1 பெருக்கல் 1 செய்ய பி வரும். எங்களுக்கு பி தான் பிள்ளைகள் கண்டுபிடிக்கணும், பிஏ தான் அளவாய் மாற்றணும், அப்படி வச்சு கொள்ளுவோம். மிச்சம் எல்லாம் எக்ஸெல்லாம் இருக்குது. அப்போ இங்கே பெருக்கப்படுற இந்த கோவை 2 எக்ஸாக 1 கோவை அங்களவை என்ன செய்யும், வகுப்படும். அப்போ என்ன வரும்னு சொன்னால் இங்கே 3 எக்ஸ் இருக்கிறார், பிரிக்கப்படுற வந்து 2 எக்ஸாக 1 வகுப்படும் சமன் இஞ்சால 1 செய்ய பி இருக்கும். சரி, இந்த பிரேக்கெட் தனி தேவைப்படாது எனக்கு, உங்களுக்கு பிஏ தான் எழுவாய் மாற்ற வேணும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சய பியை நாங்கால கொண்டு போகிறேன், சமன்பாடு பக்கம் கொண்டு போனால் சக பியா மாறும். அப்போ 3 எக்ஸின் கீழ் 2 எக்ஸாக 1 சக பி சமன் 1 இருக்கும். என்ன செய்ய போகிறேன்டா, இங்கே கூட்டு போகிற இந்த கோவையை ஃபுல்லாக என்ன செய்ய போகிறேன், அங்கே கொண்டு போய் 1லேருந்து கழிக்க போகிறேன். கழிச்சா எனக்கு விட வரும் பிள்ளைகள் பி சமன் 1 செய்ய 3 எக்ஸின் கீழ் 2 எக்ஸ் சக 1 வரும். அப்போ பி வந்து சமன்பாடுன்னு ஒரு பக்கம் மட்டும் வந்திருக்குது. அப்போ எனக்கு ஆன்சர் கிடைச்சிட்டுது. ரைட். இது 3வது பிள்ளைகள். 30 நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு, மிக ஸ்பீடாக போவோம் இருக்கா. போமாசிக்கான்ற கேள்வி பிள்ளைகள் அப்போ இலகுவா செய்யலாம். 3 எக்ஸ் வர்க்கம் y 6 xy வர்க்கம் 8 எக்ஸ் z வர்க்கம். முதலாக செய்ய வேண்டிய விஷயம் பிள்ளைகள் தரப்பட்ட இலக்கங்களுக்குரிய போமாசியை கண்டுபிடிக்கணும். போமாசி கேள்வியில் முதலாக விஷயம் என்ன, தரப்பட்ட இலக்கங்களுக்குரிய போமாசியை கண்டுபிடிக்கிறது. அப்போ 3 6 8 அப்படி பார்க்குற பிள்ளை போமாசி முதன்மையங்களாக பிரிக்கணும். 2 3 5 மட்டும்தான் இருக்குது முதன்மையன், 7 11 போகும் என்ன, இதால் பிரிக்க வேணும். அப்போ 2ஆல் பிரிப்போம், 2ஆல் பிரித்தோம்னா அது பிரிப்படாத 3 அப்படியே வரும். 6 பிரித்தோம்னா 7 3 6, 8 பிரித்தோம்னா 4, 2ஆல் பிரிக்கலாம் இருக்கா 3 வரும், பிரிப்படாத 3, 4 பிரித்தா 2, திருப்பியும் 2ஆல் பிரிக்கலாம் 3 3, 2 பிரித்தா 1, திருப்பி 3ஆல் பிரித்தா பிள்ளைகள் 1 1 1 வரும். அப்போ எல்லாங்களும் இப்போ வச்சு பார்த்தோம்னா 2 தர 2 தர 2 தர 3. அப்போ 4 4 2 8 3 24. அப்போ இலக்கங்களுக்குரிய பொமசி வந்துட்டது 24ன்னு சொல்லி. அப்போ நான் எழுதி கொள்கிறேன் 24. இனி நான் பார்க்க வேணும் தரப்பட்ட அச்சரங்களுக்குரிய அடுக்குகளை பார்க்க வேணும். இந்த எக்ஸை பார்த்தா எக்ஸுக்கு வர்க்கம் இருக்குது, இதில் வர எக்ஸுக்கு அடுக்கு வந்து 1, இதில் வர எக்ஸுக்கும் 1. அப்போ எக்ஸின் உயர்ந்தபட்ச அடுக்கு பிள்ளைகள் எக்ஸ் வர்க்கம், எக்ஸின் 2ஆம் வலு. ரைட், எக்ஸின் 2ஆம் வலு. அடுத்த வையை பார்ப்போம். இதில் வர வையின்ற வலு வந்து பிள்ளைகள் 1, இதில் வர வைக்கு 2 இருக்கிறார், இதில் வர வை இல்லை. அப்போ ஒரு இடத்துல வை வந்தாலும் அங்கே என்ன வரும், வையினுடைய உயர்ந்தபட்ச அடுக்கு வரும்.
ஜெட்டை பார்ப்போம். இதில் ஜெட் இல்லை, இதுலேயும் ஜெட் இல்லை. ஆனால் இங்கே ஜெட் வருது. ஜெட்டோட எத்தனையாம் வேலு? ஜெட்டோட 2ஆம் வேலு. அப்போ ஜெட்டோட உயர்ந்த பட்ச அடுக்கு 2. ரைட். அப்போ போமாஸ் விரும்பல எனக்கு 24 x வர்க்கம் y வர்க்கம் z வர்க்கம். ரைட். அப்போ நீங்கள் கவனிச்சு கொள்ள வேணும் பிள்ளைகள், எந்த போமாஸு காணும்போது இதில் எங்கே வந்தாலும் அச்சரத்தினுடைய உயர்ந்தபட்ச அடுக்கு எங்கே வந்தாலும் நாங்கள் அதை கட்டாயம் போட வேணும். எல்லாத்துலேயும் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இடத்துல வந்தால் கூட நாங்கள் என்ன செய்வோம், அதை நாங்கள் போட வேணும், உயர்ந்தபட்ச அடுக்க போட வேணும். 5வது கேள்வி பார்ப்போம் இருக்கா. 20% லாபத்துடன் ரூபா 960க்கு விற்கப்பட்ட பொருளின் கொள்விலை யாது? இப்போ கொள்விலையை கேட்டுக்கிறார். அப்போ கொள்விலைன்னா என்ன பிள்ளைகள்? பொருளை வாங்கின விலை. விற்ற விலை தெரியும் உங்களுக்கு எவ்வளவு? 960 ரூபா. அப்போ கொள்விலையை காணும் பிள்ளைங்களுக்கு தெரியும். கொள்விலை தரம் 9 இருக்கு. கொள்விலை சமன் லாபத்தில் விற்றபடியா 100ஓட 20 கூட்ட வேணும். அப்போ 100ன் கீழ் 100 சக லாப சதவீதம் தர விற்ற விலை. சரிதானே? அப்போ 100ன் கீழ் 100 சக லாபசதம் அளவு 20 தானே. அப்போ 120 தர விற்ற விலை எவ்வளோ விலை? 960. சுருக்கி நம்ம சொன்னால் ஒரு 0 வெட்டுப்படும். 12 8 96. அப்போ அவங்களுக்கு வாங்கின விலை வரும் விலையில் 100 தர 8 எவ்வளவு? 800 ரூபாவாக இருக்கும். 800 ரூபா. அல்ல மற்ற முறை என்ன பிள்ளைகள்? கொள்விலையை எக்ஸ்ன்னு வைங்கோ. கொள்விலையை எக்ஸ்ன்னு சொல்லி வைப்போம். இலாபத்தை காணுவோம். இலாபம் சமன் 100ன் மேல் இலாப சதவீதம் 20 தர கொள்விலை எக்ஸ். இதை சுருக்கி நம்மடா பிள்ளைகள் 21 25. அப்போ எக்ஸின் கீழ் 5 விரும்புள்ள லாபம். சரியா? இப்போ லாபத்தையும் சக கொள்விலையும் கூட்டினா என்ன வரும்? விற்ற விலை வரும். ரைட். விற்ற விலை வரும். லாபம் எவ்வளவு? எக்ஸின் கீழ் 5 சக கொள்விலை எக்ஸ். விற்ற விலை தெரியுமா எவ்வளோ பிள்ளை? விற்ற விலை 960. அப்போ எக்ஸிலான ஒரு எளிய சமன்பாடு விட சுருக்கினா விட வரும். இப்போ கீழே 1 கணச்சு கொள்வோம். உங்களுக்கு வரும் பிள்ளைகள் எக்ஸாக 5x கீழ் 5 சமன் 960. ரைட். அப்போ 6x கீழ் 5 சமன் 960. எக்ஸ் வரும் பிள்ளைகள் 960 5ஆல் பெருக்கணும், 6ஆல் பிரிக்கணும். சுருக்கி நம்ம வரும் பிள்ளைகள் 6 1 6 36 160 தர 5 பிள்ளைகள் 15 வரும் பிள்ளை உங்களுக்கு எவ்வளவு? 802 வரும். கன்செப்ட் இதான் பிள்ளைகள். இதான் கன்செப்ட். என்னது? கொள்விலை எக்ஸ்ன்னு வைக்க வேணும். இலாபம் காண தெரியும். இலாப சதவீதம் வந்தோட இலாபம் காண தெரியும் எங்களுக்கு. இலாபத்தையும் கொள்விலையும் கூட என்ன வரும்? விற்ற விலை வரும். சமப்படுத்துகிறோம் என்ன வரும் பிள்ளைகள்? எக்ஸுக்குரிய விடை இதில் கிடைக்கும். நாங்கள் எக்ஸ் யாரை வச்சுனாங்க? கொள்விலை தான் எக்ஸ்ன்னு வச்சுனாங்க. கேட்டதும் கொள்விலை தான். அப்போ 802 விட வந்தால் சரி, 800 ரூபான்னு வந்தால் சரி. ரைட். அடுத்தது 6வது கேள்வி. கேட்டுக்கார் வர்க்கமூலம் 11ன் முதலாம் அன்னளவாக்கம் பின்வருவனற்றுள் எது என குறித்து காட்டுக. அன்னளவாக கேள்வி பிள்ளைகள். அப்போ 11ன்னு சொன்னால் 11க்கு முதல் வார சதுரம் நேரம் பிள்ளைகள். சதுரம் எழுதுவோம் இல்லை? 1 4 9 அடுத்தது 16 என்ன? 16 அடுத்தது 25 அடுத்தது 30 அப்படி இப்போ 30 என்ன? 11 என்ற இலக்கம் என்ற எண்ணங்க வரப்போ 11 எண்ணங்க வரப்போகுது. 9க்கும்
16க்கும் இடையில் வரப்போகுது. முதல் வார எண் பிள்ளைகள் 9, பிறகு வார எண் 16. எல்லாத்துக்கும் வர்க்கம் மூலத்தை போட்டோம்னு சொன்னால் வர்க்கம் 9க்கு விட வந்த பிள்ளைகள் 3, இதுக்கு விட 3, இதுக்கு விட 4, விட வந்து 3க்கு 4க்கு இடையெல்லாம் வரப்போகுது. நடுப்புள்ளியை பார்த்தோம்னா 3.5. இனி வித்தியாசம் பார்ப்போம். இந்த 11க்கும் 9க்கும் இடையில வித்தியாசம்னு சொன்னால் 9, 10, 11, 3. 11க்கும் 16க்கும் 5. அப்போ 6 கிட்டவா இருக்குன்னு சொன்னால் இந்த 11க்கும் 9க்கும் இடையில வித்தியாசம் குறைவாக இருக்குது. அப்போ எங்கே வரப்போனால் 3.5 விட 300 தான் வரப்போகுது. விட 3.5 விட 300 தான் வரப்போகுது. அதுவும் ஆக கூடுதலாக இல்லை, ஒரு அளவாக தான் இருக்குது. 3 தான் அதில் வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா வார விட செக் பண்ணி பார்க்க போகிறேன். 3.3 பார்ப்போம். 3.3 பிரிக்கி பார்ப்போம். 339, 339, 339, 339, 9 வரும். 9, 18 ஒரு மிச்சம். 9, 3, 10. அப்போ 2 தசம் தான் இருக்கக்கூடிய விட 2 தான் தள்ளி தசம் கொடுத்தோம். இதில் 10.89 வருது. அடுத்து 3.2 பார்ப்போம். 3.2. அப்போ எப்படியுமே பிள்ளைகள் விட வந்து குறைய தான் வரப்போகுதுண்ணே. 3.3க்கு எவ்வளோ வருது தானே வருது, 10.89 தான் வருது. 339, 339, 339, 339, 9, 10, 10.89. அடே 3.3க்கு 10.89 தான் வருது. 11 விட குறைவான பெருமானம் தான் வருது. அப்போ எஞ்சால போக போக என்ன செய்யும், பெருமானம் இன்னும் குறைஞ்ச ஒன்று தான் செய்ய போகுது, போக போகுது. ஆகவே பெருமானம் என்னவா இருக்கும் பிள்ளைகள், விடை என்னவா இருக்கும், விடை வந்து 3.3 இருக்கும். ஏன்னு சொன்னால் 10, 11 கிட்டவா வாரேன்னு சொன்னால் பிள்ளைகள் இவர் தான் 11 கிட்டவா இருக்கிறார். ரைட், 10.89 தான் ஆக கூடின பெருமானமே 10.89 தான். 3.2 பையனா அப்படி இருக்கும், 10.89 விட பெருமானம் குறைவு தான் கிடைக்கும். 3.1 3.1 பெருக்கினாலும் என்ன செய்யும், பெருமானம் குறைவுதான் வரப்போகுது. அப்போ 11 கிட்ட இருக்க பெருமானம் என்னவா இருக்கும், 3.3. 3.3 சரியா இருக்கும். ரைட், அடுத்த கேள்வி. பெருமானம் காண்க. இது வந்து இது பிள்ளைகள் துவித எண்கள் என்ன, தரம் 9 துவித எண்கள். அப்போ ஒவ்வொன்றா கழிச்சு கொண்டு போவோம் பிள்ளைகள். முதலாவது இது ரெண்டையும் கழிப்போம். 1, 0, 1, 1, 1 அடி 2 இருக்கட்டும். 1, 0, 1 அடி 2 இதை நம்ம கழிப்போம். முதலாவது கழிப்போம். கழிச்சா விட வரும் 1ல் 1 போனால் 0 அடி 2, 1ல் 0 போனால் 1, 1ல் 1 போனால் 0 0 இது 1. சரியா, இந்த வந்த விடையில் இருந்தாலும் கழிக்கணும், 1 1 கழிக்கணும். நாங்கள் எழுதி கழிக்கிறோம் இல்லையா, இல்லை நாங்கள் கடன் வாங்க வேண்டியது. அப்போ அங்கே எழுதி கழிப்போம். 1 0 0 1 0 அடி 2லேருந்து 1 1 1 செய்வோம், கழிக்க போகிறோம். ரைட், அப்போ 0ல் 1 போகாத. அப்போ இங்கேருந்து கடன் வாங்க போகிறோம். அடி 2 என்றபடியால் கடன் கொடுக்க எத்தனை போக முடியும், 2 போகும். நாங்கள் வளமையாக கடன் கொடுக்க எவ்வளோ எடுத்து கொடுப்போம், நாங்கள் எங்களோட வளமையாக கணக்கில் பிள்ளைகள் இப்போ 15லேருந்து 26 கழிக்க போகிறோம்டா. இங்கே கடன் கொடுக்க எப்படி கொடுப்போம், 1 கடன் கொடுத்தா அப்படி போகும், 10 போகுமே. நாங்கள் வந்து அடி 10ல் இருக்கிறவங்களை தான் பயன்படுத்துகிறோம். அப்போ நாங்கள் கடன் கொடுக்க எப்படி கொடுப்போம், 10 கொடுப்போம். ஆனால் இதெல்லாம் என்ன துவிதங்கள் இல்லை, துவிதங்கள் வந்து அடி என்ன இருக்கும் 2. அப்போ கடன் கொடுக்க எப்படி போகும், நாங்கள் கடன் எடுக்கும்போது 2 போகும். அப்போ 2ல் 1 போனால் பிள்ளைகள் 1 அடி 2. அப்போ கடன் கொடுத்தபடியே 0 0. அப்போ 0ல் இது 0 ஆகிடும். இப்போ 0ல் 1 போகாது. அப்போ இங்கே இந்த கடன் கொடுத்தா இங்கே 2 ஆகும். அப்புறம் இங்கே இவர் இந்த கடன் கொடுப்பா இவர் 2 ஆவார். அப்புறம் இவர் இந்த கடன் கொடுப்பா இவர் 2 ஆவார். அப்போ 2ல் 1 போனால் 1. இங்கே 2 இருந்தது, 1 கடன் கொடுத்துட்டா மிச்சம் 1 இருக்கும். 1ல் 1 போனால் 0. இங்கே 2 இருந்தது, 1 கடன் கொடுத்தா 1. இங்கே 1 இருந்தது, கடன் கொடுத்துட்டார். அப்போ இங்கே எதுவுமே இல்லை, 0. அதை போடலாம், போடாமல் விடலாம். அப்போ அங்கே விட வரும் பிள்ளைகளில் 1 0 1 1 அடி 2.
ரைட் 1 0 1 1 அடி 2 இருக்கும். அப்போ கவனிக்க வேணும், துவித எண்களில் நாங்கள் கடன் கொடுக்கும்போது பிள்ளைகள் கடன் கொடுக்கும்போது எத்தனை போவார்னு சொன்னால் 2 போவார். 2 தான் கடன் கொடுக்கப்படும். ரைட். 8வது கேள்வி. சுருக்குக ஒரு அச்சரகணித பின்ன கேள்வி உண்டு. தரம் 9ல் வர பாடம் அச்சரகணித பின்னம். பார்ப்போம் இருக்கா. இதில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பார்த்தோம்னா பகுதி எண்கள் பிள்ளைகள் சமனாக இல்லை. அதில் ஒரு சய உண்டு பிரச்சனையாக இருக்குது தானே. இதில் ஏ சய ஒன்றுன்றிருக்கிறார், இங்கே ஒன்று சய என்றிருக்கிறார். ஒரு சிக்கலும் இல்லை பிள்ளைகள். இதில் கவனிங்க, சின்ன ட்ரிக் கொண்டு தான் இதில் நான் யூஸ் பண்ண போகிறோம். 3ன் கீழ் ஏ சய 1, ஏ சய 1ல் 3, சய 2ன் கீழ் 1 சய ஏ. சரியா? எனக்கு இந்த சயதான பிள்ளை பிரச்சனை இல்லை. வார இதில் ஏக்கு சயவும் 1க்கு சயவும் ஏக்கு சகவும் வந்தால் சரி. இதில் வர மாதிரி அவங்க மாத்திரம் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளைகள். 3ன் கீழ் ஏ சய 1, இதில் சய இருக்குது தானே, அதை சகவா மாற்றுங்க. சரியா? அதில் வார சயவை சகவா மாற்றுங்க. அதே பின்னம் 2ன் கீழ் இப்போ நான் சகவா மாற்றிட்டேன் தானே, இதில் வந்த இவரை இந்த 1 சையை ஏ செய்யணும்னு போடுங்க. ஏன்னு என்ன அப்புறம் சொல்கிறேன். ரைட். இப்போ சமனா வந்துட்டா அவள் பொது பகுதியன் ஏ செய்ய 1 மேலே 3 5. நான் என்ன அப்படி சொன்னோன்னா இப்போ நாங்கள் விளக்கத்தை பார்ப்போம். நாங்கள் விளக்கத்தை பார்ப்போம். 3ன் கீழ் ஏ செய்ய 1 சய 2ன் கீழ் 1 சய ஏ. சரி, கவனிங்க இருக்கா. 3ன் கீழ் ஏ சய 1 பிள்ளைகள் சய இருக்கட்டும் 2ன் கீழ். இதனால் சய பொதுவாக எடுத்தா இந்த ஏல இருக்கிற சய 1 எடுத்துட்டு நான் வெளியில் முன்னுக்கு ஏ வரும். இது சக உண்டாக இருந்தது, சய எடுத்தோன்னே சய உண்டாக மாறும். அப்போ இதுக்கு சய 1 தானே பாருங்க, இந்த சையில் இருக்குது, முன்னுக்கும் சய இருக்குண்ணே. அப்போ 3ன் கீழ் ஏ சய 1 இந்த சய வளைஞ்ச பெருக்கிறோம் பிள்ளை. சய வளைஞ்ச பெருக்கினா சயதர சய என்னவா மாறும், சகவா மாறும். அப்போ 2ன் கீழ் ஏ சய 1 வரும். இதான் பிள்ளைங்க நடந்த விஷயம். ரைட். அப்போ உங்களுக்கு எங்கேயாவது இப்படி ஒரு சின்ன சய 1 வித்தியாசப்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். குயிக்காக இருக்கா. நடுவில் வர இந்த குறியை மாற்றி விட்டிங்கன்னா சரி. குறியை மாற்றி போட்டு திறப்பட்ட கேட்டப்பட்ட மாதிரி அந்த கீழே வர அச்சரகணித போவே என்ன செய்யணும் போட்டிங்கன்னா உங்களுக்கு விட கிடைக்கும். சரி, ரைட். 9வது கேள்வியில் கோணம் கண்டுபிடிக்கிறது. எனக்கு மிகவும் பிடிச்ச பாடம் இது, கோணம் கண்டுபிடிக்கிறது. ரைட். இது ஒரு நேர்கோடு. அவங்களுக்கு தெரியும் நேர்கோடு எத்தனை பாகை பிள்ளைகள். 180 பாகை. நேர்கோடு 180 பாகை. அப்புறத்தையும் கூட்டினா 180 பாகை வர வேணும். அப்போ எவ்வளோ 70ஆம், எவ்வளோ எக்ஸ் செய்ய 10ஆம். அப்போ எழுதுவோம் எக்ஸ் செய்ய 10 சக 70 சமன் 180 பாகை. என்ன காரணம் என்று கேட்டால் நேர்கோணம். சரி, இது சய 10 சக 70 இருக்குது, அதில் 10 கழிப்பட்டுது. அப்போ என்ன வரும், 70 இருந்தது அதில் 10 போனால் மிச்சமாக இருக்கும், 60 இருக்கும். மிச்சமாக கையில் 60 பாகை சமன் 180. இந்த கூட்டுப்படுற 60 பிள்ளைகள் அங்கே போய் என்ன செய்யணும்னு சொன்னால் சமணக்காங்களுக்கு கழிப்படும். அப்போ எக்ஸ் சமன் 180 பாகை சய 60 பாகை என்று வரும். அப்போ எக்ஸ் வரும் 180 60 போனால் 120 பாகை. ரைட். எவ்வளோ இலகுவான கேள்வி என்ன. தரமட்டிலேயே நமக்கு ஆரம்பமாயிட்டேன்னு ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களும் கொடுத்த தொகை 180 பாகை என்று ஆரம்பமாயிட்டது. சரி, இது தரம் 8 என்ன. முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுதி வர்க்கமூலம் காண்றது. 484 முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுதி என்ன செய்யணும், வர்க்கமூலம் காண வேணும். வர்க்கமூலம் 484 போடலாம். வர்க்கமூலத்துக்குள்ள இதை பெருக்கமாக போடலாமா, போடுவோம்.
2 தர 2 தர 11 தர 11. என்ன பிள்ளைகள் வர்க்கமூலம் 484 வந்து இந்த பெருக்கத்துக்கு சமனாக இருக்கா. அப்போ இந்த 484 நான் என்ன செய்யலாம், இந்த பெருக்கத்தை போடலாமா இல்லையா? போடலாம், நிச்சயமாக போடலாம், ஒரு பிழையுமே இல்லை. சமன் வர்க்கமூலத்துக்குள்ளே நாங்கள் ஜோடியாக எழுதுவோம். 2 தர 2 2 வர்க்கம் தர 11 தர 11 11 வர்க்கம். ரைட். இப்போ வர்க்கத்தை விடுவோம். விட்டோம்னு சொன்னால் இல்லாட்டி இப்படி பார்ப்போம், தனித்தனியாக கோணம் போடுவோம். 2 வர்க்கம் தர 11 வர்க்கத்தின வர்க்கமூலம். இதுக்கு என்ன வரும் 2, இதுக்கு என்ன வரும் 11, இதுக்கு என்ன விட 22. ஈஸி. வளமையாக கிரேட் 8க்கு நாங்கள் படிப்பிக்க எப்படி சொல்லுவோம், பிள்ளைகள் மேலே வர்க்கமூலத்தை பொத்தி கொண்டு பாருங்கோ. சரிதானே? மேலே வர்க்கமூலம் வராது, இந்த வர்க்கமும் இந்த வர்க்கங்களுமே செய்யும் இல்லாமல் வெட்டுப்படும். அப்போ விட வந்து 22 சொல்லுவோம். ரைட். நாங்கள் ஒயிட் போர்டில் படிப்பிக்க என்ன செய்வோம்னா கையால் மேலே பற்றி கொண்டு பார்ப்போம். வர்க்கத்தையும் வர்க்கமூலங்களையும் பற்றி கொண்டு பார்த்தா 2 தர 11 தான் எங்களுக்கு கண்ணுக்காக தெரியுமாண்ணே. இப்போ விட வந்து 22 வரும். முதன்மையானு பெருக்கம் என்ன, எப்படி இந்த பெருக்கம் வந்தேன்னு சொல்லுங்க பாபு. 484க்கு எப்படி இந்த 2 தர 2 தர 11 தர 11 வந்து சொல்லுங்க பாபு. அதையும் சொல்கிறேன். 484 என்ன செய்வாங்கடா, முதலாவது முதன்மையும் 2, அடுத்தது 3, அடுத்தது 5 போகும் தானே. இது மாதிரி 2 ஆள் பிரித்து பார்ப்போம். பிரித்தா 8 2 4, 2 8 2 4. மறுபடியும் 2 பிரித்தா 2 2 2 4 2 2. 122 பிள்ளைகள் 11 பிரிக்கலாம். 11 11 122. திருப்பி 11 பிரித்தா எவ்வளோ வரும், 1 2 வரும். அதால் நாங்களுக்கு என்ன வந்தது, 2 தர 2 தர 11 தர 11. அங்கே இருக்குது கிரேட் 8ல் இருக்கிற விஷயம். ரைட். ஓகே. 10 சரி. அடுத்த 11வது கேள்வி. நான் குயிக்காக போகிறேன் பிள்ளைகள், நிறைய 30 கேள்வி பார்க்க வேண்டி இருக்குடா, அதான் என்னோட ஸ்பீடாக போகிறேன். 10 கிலோகிராமின் 4 வீதம் 4% எவ்வளவு? 10 கிலோகிராம் 10 கிலோகிராமின் 4 வீதம் 4%. அப்போ என்னண்டா பெருக்கல் பிள்ளை தெரியும் உங்களுக்கு. எழுதுவோம். 4 வீதம் என்ன, 10 கிலோகிராமின் 4%. இப்போ 10 கிலோகிராமின் என்னண்டா பெருக்கல் 4%. அப்போ சதவீதத்தை எப்படியே வச்சு ஒன்றும் செய்யலாம் பிள்ளை, சதவீதத்தை பின்னமாக போடுவோம். பின்னமாக போட்டாமன்னு சொன்னாலும் அங்கே பிரயோசனம் இல்லை. இந்த கிலோகிராமு கிராமுக்கு மாற்றுவோம், கிலோகிராமு கிராமுக்கு மாற்றுவோம். அப்போது அவங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராம்ன்றது 1000 கிராம். ஆகவே 10 கிலோகிராம் வரும் எவ்வளவு, 10,000 கிராம்னு வரும். அப்போ 10,000 கிராம் தர இந்த 4% நான் பின்னமாக எழுதுனா 4 × 100 போடுவேன். 100ல் 4, 100க்கு 4. இப்போ வெட்டிச்சிருக்கோம் பிள்ளைகள். 0 0 ஒரு 0 மற்ற 0 வெட்டுப்பட்டால் மேலே இருக்கிறவர் 100 கிராம் தர 4 எவ்வளோ வரும், 400 கிராம். சார் இதை நான் கிலோகிராமெலாம் வரி செய்வேன் சார், தசத்தலான் போடுவேன் என்று சொன்னால் அவை இப்படி செய்யுங்கோ. 10 தர 4 × 100 சரிதானே. இது கிலோகிராமில் வரும், இவ்வளோ கிலோகிராம். 0 0 வெட்டுப்படுமாடா, மேலே பார்த்தா 4, கீழே பார்த்தா 10, சுருக்கினா தசமதானத்தில் 0.4 கிலோகிராம். இந்த 0.4 கிலோகிராம் மேலே சமனாக இருக்கும், 400 கிராமுக்கு சமனாக இருக்கும். அப்போ 2 விடையும் சரி. நீங்கள் 0.4 கிலோகிராம்னு போடலாம், தேவையண்டா 400 கிராம்னு போடலாம். ரைட். உங்களுக்கு எது இலகுவோ அந்த முறையில் போங்க. அடுத்த கேள்வி, 12வது கேள்வி. அதை பார்த்தோம்னா பிள்ளைகள், 10x சக 8y பெருமானத்தை காண்க. x சமன் a வர்க்கம் சக b வர்க்கத்திங்கள் 5, y வந்து a வர்க்கம் சக b வர்க்கத்திங்கள் 4,
என்று சொன்னால் 10x ஆக 8y பெறுமதி யாதான். ரைட், செய்வோம். இது வந்து கொண்டே பிரதிகிறது. பிரதிகளுக்கு வெளிப்புள்ளில் 10x சக 8y. ரைட், 10 தர எக்ஸின் பெறுமதி எவ்வளவாம்? a வர்க்கம் சக b வர்க்கத்தின் கீழ் 5 போடுவோம். a வர்க்கம் சக b வர்க்கத்தின் கீழ் 5a போட்டாச்சு. சக 8 தர y. y எவ்வளவாம்? y a வர்க்கம் சய b வர்க்கத்தின் கீழ் 4a. சுருக்கிட்ட சுருக்குவோம் பிள்ளைகள். இந்த 5 அந்த 10 மட்டுப்படும் மீர் I1 I2 மேலே வரும் 2 பிராக்கெட்டுக்கு a வர்க்கம் சக b வர்க்கம். ரைட், சக இங்கே வெட்டலாம். 4 1 4 2 வெட்டினா 2 பிராக்கெட்டுகளை a வர்க்கம் சய b வர்க்கம். ரைட், 2 பேர்ல இருந்த பிள்ளைகள் நாங்கள் யாரை வெளியெடுக்கலாம்னு சொன்னால் 2 வெளியெடுக்கலாம். 2 பொது எடுத்தோம்னு சொன்னால் உள்ளுக்கு ஆரம்பிச்சும் 2 பக்கம் 2 வெளியே எடுத்துட்டோம்னு சொன்னால் உள்ளுக்கு ஆரம்பிச்சு வேறு a வர்க்கம் சக b வர்க்கம் இருக்கும். உங்களுக்கு வேணே a வர்க்கம் சக b வர்க்கம் இருப்பார் முன்னுக்கு. இது சகதண்டபடியாக சக வருவார். மிச்சமாக இருப்பார் a வர்க்கம் சய b வர்க்கம் இருப்பார். ரைட், அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் கவனிங்கோ, இந்த ப்ளஸ் b வர்க்கமும் மைனஸ் b வர்க்கமும் செய்யும் இல்லாமல் போகும். வெட்டுப்பட்டு போயிடும். போன மிச்சமாக இருக்கிறார் 2 பிராக்கெட்டுக்குள்ளே a வர்க்கம் சக a வர்க்கம் 2 a வர்க்கம் இருக்கும். இப்போ விட வரும் பிள்ளைகள் அடைப்புணிக்கிறோம்டா E2 4 a வர்க்கம் 4 a வர்க்கம் வரும். ரைட், அவ்வளோ சிம்பிளான கேள்வி பிள்ளைகள். கொண்டு பிரதி விட்டோம்னு சொன்னால் மார்க்ஸ் வரும். ரைட், 13வது கேள்வி. இணைகரத்தின் பரப்பளவு. ரைட், வெரி ஈஸி. பாபம், தரப்பட்ட இணைகரத்தில் குறிக்கப்பட்ட தரவுகளை கருத்தில் கொண்டு எக்ஸின் பெருமானத்தை காண்க. அப்போ இந்த இணைகரத்தில் பிள்ளைகள், இந்த இணைகரத்திலடா சரிதானே, எக்ஸ் வந்து ஒரு அடியாக இருக்குது. ஒரு பக்கத்தின் அடி. அதில் செங்குத்து உயரம் 12. சரிதானே, உங்களுக்கு தெரியும் இணைகரத்தின் பரப்பளவு. இணைகரத்தின் பரப்பளவு தெரியும். அடி தர செங்குத்து உயரம். அப்போ இந்த அடிக்குரிய செங்குத்து உயரம் இவர். எனக்கு அடி தெரியாது, செங்குத்து உயரம் தெரியும் 12. இதே மாதிரி இந்த இணைகரத்தினுடைய மற்ற பக்கத்தை பார்த்தோம்டா, இவர் அடியடா, இவர் அடி, இவர் செங்குத்து உயரம். இதை வச்சு என்ன செய்யலாம்? நாங்கள் பரப்பளவு காணலாமா இல்லையோ? காணலாம். ஒரு இணைகரத்தின் பரப்பளவு மாறுமோ? இணைகரத்தின் பரப்பளவு மாறாது. அப்போ நான் இதை வச்சு ஒன்று செய்யப்படுறேன். இந்த 8ஐயும் அடி 15ஐயும் செங்குத்து உயரம் 8ஐயும் வச்சு இந்த பரப்பளவு காண போகிறேன். அப்படி காண்றது இணைகரத்தின் பரப்பளவு சமன் அடிதர செங்குத்து உயரம். அடி 15 செங்குத்து உயரம் 8. எவ்வளோ பேக்கினா 120 சென்டிமீட்டர் வர்க்கம். இது இணைகரத்தின பரப்பளவு. எனக்கு இப்போ இணைகரத்தின பரப்பளவு தெரியும். என்ன இணைகரத்தின பரப்பளவு தெரியும் எவ்வளோ உண்டு. ரைட், இப்போ என்ன செய்கிறேன்? திருப்பி ஒருக்கா இணைகரத்தின் பரப்பளவை காண போகிறேன். யாரை பயன்படுத்தி காண போகிறேன்டா, இந்த அடி எக்ஸ் இங்கே தரப்பட்ட எக்ஸ் அடம் அளிப்போம். வேறு இந்த எக்ஸ் அடா இந்த எக்ஸ் இவரையும் செங்குத்து உயரம் 12ஐயும் பயன்படுத்தி மறுபடியும் காண போகிறேன். பரப்பளவு தெரியுமோ? எவ்வளவு பரப்பளவு? 120 கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அப்போ கொண்டே போடுவோம். 120 அவ்வளோ அடிதர செங்குத்து உயரம். அடிதர செங்குத்து உயரம். ரைட், அடிதான் எவ்வளவு? அடிதான் எக்ஸ். எக்ஸ் தர செங்குத்து உயரம் எவ்வளவு? 12. கொண்டே போட்டாச்சு. பரப்பளவு தெரியும் எங்களுக்கு 120. அடியை கண்டுபிடிக்கலாமே எக்ஸ். இது 12டா. ரைட்,
இந்த பெருக்கு பரப்பெண்ணங்களை போய் என்ன செய்யும் உங்களுக்கு பிரிக்கும். அப்போ 120 கீழ் 12 சமன் எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு என்ன விழுந்தணுங்க? அப்போ வெட்டினான் 12 எவ்வளோ 10 சென்டிமீட்டர் வரும். அப்போ என்ன கன்செப்ட் என்ன? எப்படி செய்தான் இதான் முக்கியம். எப்படி செய்யறான்னா முக்கியம். என்ன செய்யறான்? முதலாவது இணைகரத்தை பார்க்குறேன். தரப்பட்ட இணைகரத்தை நான் பார்க்குற முடிவா என்ன என்னுடைய இந்த பக்கத்து நீளம் கேட்டிருக்கார், அடியை கேட்டிருக்கார். செங்குத்துயரம் தெரியும் எனக்கு. நான் யோசிக்கிறேன் இந்த பரப்பளவு மாறாது. எப்பயுமே ஒரு இணைகரத்தின பரப்பளவு மாறாது. அப்போ இணைகரத்தின பரப்பளவு மாறாதுன்னு சொன்னால் வேறு எப்படியாவது முறையில் நான் பரப்பளவை காணலாம்னு பார்க்கணும். இங்கே அடி 15 இருக்கிறார், 8 இருக்கிறார் செங்குத்துயரம். அப்போ இதை பயன்படுத்தி பரப்பளவை காணலாம். பரப்பளவை கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் திருப்பியும் ஒருக்கா பரப்பளவுடைய சமன்பாடை நான் போட்டால் பரப்பளவு மாறா அதே பரப்பளவை நான் போடலாம். 120 போடலாம். அடி எக்ஸ் போடலாம். செங்குத்துயரம் 12 தெரியும். அப்போ அதில் எந்த எக்ஸை கண்டுபிடிக்கலாம் என்ன? ரைட். இது சின்ன ஐடியா உண்டு. அடுத்த 14வது கேள்வியில் ரைட் அரை வட்டம் கால் வட்டம் எங்கே வர கேள்வி? ஆரச்சிறையின் வில்லின் நீளம். ஆரச்சிறையின் வில்லின் நீளம் எங்கே இருக்கு? தரம் 10ல் வார பாடம் என்ன? ஆரச்சிறையின் வில்லின் நீளம் இப்படி காண்றது என்ன சமன்பாடு? ஓம் ஒரு முழு வட்டம்னு சொன்னால் தெரியும் 2πr தெரியும் சுற்றளவு. அதாவது வில்லின் நீளம் இந்த வட்டத்தினுடைய பரிதியின் நீளம் தானே சுற்றளவுன்னு சொல்றது, பரிதியின் நீளம்னு சொல்றது. ரைட். நம்மளுக்கு கேட்டிருக்கு இப்போ என்னண்டு இந்த ஆரச்சிறையின் வில்லின் நீளம். இந்த வில்லின் நீளம் மட்டும்தான் கேட்டிருக்கு, சுற்றளவு கேட்கல. அப்போ இந்த முழு வட்டம் முழு பரிதிக்கு 2πrண்டா இது மைய கோணம் எவ்வளவு? 90 பாகை. அவ சமன்பாடு என்ன பிள்ளைகள் தெரியும்? 2πr தர தீட்டாவின்கள் 360 பாகை. வில்லின் நீளம் சமன். ரைட். கொண்டு இப்படி அதை இடுவோம்டா. 2 தர பையனுடைய பெருமதி எப்பையும் மாறாது. 22 இருக்கும். 6 இங்கே தந்துருக்காரு. 6 இது மையமாக இருக்கும். என்ன இது மையமாக இருக்கும், இது 6 இருக்கும். 6 21 தர மைய கோணம் செங்கோணம். அதை கால்வட்டம்னு சொல்லலாம். மைய கோட்டம் செங்கோணம். செங்கோணம் எவ்வளவு? 90 பாகைகள் 360 பாகை. ரைட். வெட்டி சுருக்கம் பிள்ளைகள் ஒரு கவனிங்கோ. வெட்டி சுருக்கம் இருக்கா? 7 1 7 3 இன்னும் சரிங்கன்னா 0 0 வெட்டுப்படும் பிள்ளைகள். 9 1 9 4 2 2 2 11. ரைட். இனி கீழே பகுதியினை பார்த்தா பகுதியின் எதுவுமே இல்லை, எல்லாமே வெட்டுப்பட்டு போயிட்டுது. ஒரு முறையாக வெட்டுப்பட்டு போயிட்டுது. மேலே மிச்சமாக இருக்கிறது 11 தர இந்த 11 இந்த 3 மிச்சம் இருக்கா? எதுவும் மிச்சம் இல்லை. 11 3 33 சென்டிமீட்டர் வரும். இதே இது வில்லின் நீளம். சில வேளை உங்களோட சுற்றளவு என்ன செய்யணும்? இந்த 33ஓட சில வேளை உங்களோட சுற்றளவு கேட்டால் மட்டும் 33ஓட இந்த 6 21 மற்ற 20 கூட்ட வேணும். 21 சக 21 என்ன? 33 சக 42. கூட்டினா எவ்வளோ வரும்? 3 5 4 3 75 சென்டிமீட்டர் வரும். இதே இது இந்த ஆரச்சிறையின் சுற்றளவு கேட்டால் என்ன செய்யணும்? வில்லின் நீளம் 33ஓட 2 ஆரைகளையும் என்ன செய்யணும்? சேர்த்து கூட்ட வேணும். ரைட். அடுத்த கேள்வி 15வது கேள்வி. சமநிலை தரம் 8ல் ஆரம்பமாகி தரம் 9ல் கொஞ்சம் டீப்பாக வர பாடம் சமநிலை. எண்கோட்டில் குறிக்கப்பட்டுள்ள சமநிலை எழுதி காட்டுக. அப்போ எங்கெங்கே புள்ளி குறிக்கப்பட்டிருக்குது? இங்கே சய 1லையும் 4லையும் குறிக்கப்பட்டிருக்குது. குறிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் என்ன செய்யப்பட்டிருக்கு? விலட்டப்பட்டவும் இருக்குது. விலட்டப்பட்டும் இருக்குது. அப்போ 2 புள்ளிக்கும் என்னவா இருக்குன்னு சமனாக இருக்கும். நான் இந்த இது எக்ஸன் எடுத்தோம்னு சொன்னால் எக்ஸ் எப்படி இருக்கும்? சய 1க்கும் சமனாக இருக்கும், 4க்கும் சமனாக இருக்கும். அதே நேரம் 2 பேருக்கு இடையிலேயும் என்ன செய்வார்? பெருமானங்களை எடுப்பார். 2 பேருக்குள்ளேயும் பெருமானங்களை எடுப்பார். அப்போ எழுதுவோம். இப்போ சய 1
சையோண்டோட எப்படி இருக்கும்? இஞ்சால போனால் பெரிய தானே, இப்படி வந்தால் இதை விட குறைவு தானே. அப்போ சையோண்டை எப்படி இருக்கும்? சையோண்டை விட எக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? பெரிதாகவும் இருக்கும், அதே நேரம் சையோண்டுக்கு சமனாகவும் இருக்கும். அதே மாதிரி 4 விட எப்படி இருக்கும்? 4க்கு சமனாக விட குறைவாக இருக்கும். ரைட். அடுத்த கேள்வி 16வது. காரணிப்படுத்துக. ரைட். எப்படி காரணிப்படுத்துறது? தரம் 9ல் வர கேள்வி என்ன? காரணிப்படுத்துக எப்படி? முதலாவது 2 பேர்லையும் இருக்கிற பொதுவானாக்களை நாங்கள் பொது எடுப்போம். பொது காரணிகளை பெரிய இதை எடுப்போம் வெளியில். இது இதில் பார்த்தோம்னா 10ம் இருக்கிறார், எக்ஸும் இருக்கிறார். ஆனால் இங்கே ரெண்டுலேயும் பாருங்க 2 இருக்குது. 52 என்ன செய்யும்? பிரிபடும் என்ன? இதுலேயும் எக்ஸ் இருக்குது, அதுலேயும் எக்ஸ் இருக்குது. எக்ஸையும் எடுக்கலாம் என்ன? வேணாருக்கா பிரிச்சு எழுதணும் பாருங்க. எழுதலாம் 2x தர எக்ஸ் வர்க்கம் ஒன்று போடலாமா இல்லையா? போடலாம். சரி, இது 50 எழுதலாமா? என்னண்டு 10 தர 2x ஒன்று போடலாமா என்ன? இதை போடலாம். 2x தர 25 போடலாமா இல்லையா? போடலாம். போட்டால் கவனிங்கோ, இதுலேயும் 10x இருக்குது, இதுலேயும் 10x இருக்குது. அப்போ 2x என்ன செய்யலாம்? பொதுவாக வழி எடுக்கலாம். அப்போ 2x நாங்கள் வெளியே பொதுவாக எடுத்தோம்டா உள்ளுக்கு என்ன இருக்குது? எக்ஸ் வர்க்கம் சய 25. முதலாவது பொது காரணி எடுத்தாச்சு. எடுத்து போட்டு பார்த்தோம்னா உள்ளுக்கு இன்னும் ஒரு காரணிப்படுத்தல் இருக்குன்னு, எக்ஸ் வர்க்கம் சய 25, அதாவது எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம்ன்ற மாதிரி ஒரு காரணிப்படுத்தல் இருக்கு உள்ளுக்கு. இதையும் என்ன செய்யலாம்? நாங்கள் காரணிப்படுத்தலாம். என்னடா அப்படி காரணிப்படுத்துகிற? 2x அது அப்படியே வரும், அதை போட்டாச்சு. கவனிங்க இருக்கா, இது எக்ஸ் வர்க்கம். சரி, இந்த 25 என்ன செய்யலாம்னா இருக்கா 5ன்ற வர்க்கம் எழுதலாம். என்ன 5ன்ற வர்க்கம் எழுதலாம். எழுதுனா அப்படி எழுதலாம் 2x இதுக்குள்ள எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் ஏற்கனவே போட்டாச்சு, போட தேவையில்லை. அப்போ எக்ஸ் வர்க்கம் சைய y வர்க்கம் இருக்கேனே. அப்போ ஒருக்கா கழிச்சு எழுதுவோம், ஒருக்கா கூட்டி எழுதுவோம். ரைட். எக்ஸ் சைய 5 எக்ஸ் சக 5 காரணிப்படுத்தலைண்ணே. தரம் 9லையும் இருக்குது, தரம் 10லையும் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, மிக முக்கியம். இது இரு வர்க்கங்களையும் வித்தியாசம்னா பிள்ளைகள். எக்ஸ் வர்க்கம் சை y வர்க்கம்ன்றது இரு வர்க்கங்களையும் வித்தியாசம். அதாவது எங்கேயாவது ஒரு வர்க்கத்தை கண்டுட்டீங்கன்னு சொன்னால் என்ன பிள்ளைகள், எக்ஸில் உறுப்பு இல்லை, அதாவது எக்ஸ் உறுப்பு, அதாவது எக்ஸுன்ற குணகம் வந்து ஒரு மூறுப்பு கோவில் எக்ஸுன்ற குணகம் வந்து 0 வரைக்குள்ள நமக்கு இப்படி ஒரு காரணிப்படுத்தல் வரும். இரு வர்க்கங்களையும் வித்தியாசமான ஒரு காரணிப்படுத்தல்களை என்ன செய்வார்? வரப்போறாருன்னு அர்த்தம். சரிதானே? அப்போ ஒருக்கா பார்த்து என்ன செய்வோம், நாங்கள் ஒருக்கா காரணிப்படுத்தி பழக வேணும். சரி, ரைட். 17வது கேள்வி. 17வது என்ற தொடரின் 15, 19, 23, 27 என்ற எண் தொடரின் பொது உறுப்பை காண்க. பொது உறுப்பை காணட்டுமா? முதலாவது, எனக்கு இந்த எண் தொடரின் முதலாம் உறுப்பு தெரியணும். எது முதலாம் உறுப்பு? a சமன் 15. எத்தனை வகுப்பு? தரம் 8ஆம் வகுப்பு. என்ன தரம் 8ல் வர கேள்வி. முதலாம் உறுப்பு a, அது வந்து 15. பொது வித்தியாசம் d எத்தனை கூடுதுன்னு பாருங்க, 4 4 கூடுதல். அப்போ d வந்து 4. சரியோ? ரைட். தரம் மட்டில் எப்படி நாங்கள் பார்க்குறோம்? தரம் எப்படி பார்க்குறோம் நாங்கள்? பொது வித்தியாசத்துக்கு நாங்கள் என்ன கொடுப்போம்? இது 4 பேருக்குவோம். என்ன பொது வித்தியாசம்? இது 4 பேருக்குவோம், 4n. இனி முதலாம் உறுப்பு பார்க்கணும். எத்தனை? 15. அப்போ 4ஓட எத்தனை கூடனா 15 வரும்? 4ஓட 11 கூடனா 15 வரும். அப்போ பொது உறுப்பு என்ன பிள்ளைகள்? 4n சக 11. இது எங்கே இருக்குது? கிரேட் 8ல் இருக்கு. பொது வித்தியாசத்துக்கு என்ன கொடுப்போம்? இனி பொது வித்தியாசத்தோட 4ஓட எத்தனை கூட்டினா 15 வரும்னு பார்ப்போம். 11 கூட்டினா 15 வருமே. அப்போ பொது பொறுப்பு என்ன? tn சமன் 4n சக 11.
அப்போ தரம் 10ல் நீங்கள் வந்து படிப்பீங்க, இதுதான் படிக்க போகிறீங்க, பின்னுக்கு கூட்ட விதின்னு படிப்பீங்க. அதில் உங்களுக்கு என்ன வரும், டிஎன்எஃப் சமன்பாடு வரும், அதில் கண்டுபிடிக்கலாம். ரைட். அப்போ இதுக்கு என்ன சொல்லுங்க இருக்கா, 3 10 அடுத்தது 17 இப்படி போனால் இது என்ன பொதுப்பு என்ன சொல்லுங்க. அப்போ முதலாம் உறுப்பு என்ன 3, எத்தனையா கூடுது 7 7ஆக கூடுது, அப்போ 7. சரி, பொதுறுப்பு எழுதலாம். பொதுறுப்பு 7 7ஆக கூடுது, அப்போ 7க்கு என்ன கொடுங்க 7n 7n. சரி, 7n. இனி 7 மேலே 3 என்ன, இதோட எத்தனை குறைவாங்க, 7 விட எத்தனை குறைவு 3, 4 குறைவு வேணா. அப்போ 7n செய்ய 4, 7 4 விட 3 வரும். அப்போ 7n செய்ய 4, பொதுறுப்பு என்ன 7n செய்ய 4 இருக்கு. தரம் 8ல் எடுத்து பார்த்தோம்னா கிளியர் ஆகும். ரைட். 18வது கேள்வி, வரைவு. 3y = 4x செய்ய 9 என்ற நேர்கோட்டின் முதலாவது கேள்வி கேட்டிருக்கிறார். இதுதான் சமன்பாடு. படித்திறன் யாது? ரெண்டாவது கேள்வி வெட்டுத்துண்டு யாது? முதலாவது சமன்பாட்டு எழுதுவோம் நாங்கள். 3y = 4x செய்ய 9. என்னுடைய நியம சமன்பாடு என்ன வரைபண்ட y = mx சக c தானே. y குணகம் இருக்கா, இலக்கம் இருக்கா? இலக்கம் இல்லை. என்ன, இலக்கம் இல்லாட்டி தான் இது என்னவா இருக்கும், படித்திறனாக இருக்கும். இவர் வந்து வெட்டுத்துண்டாக இருப்பார். இது படித்திறனாக இருக்கும், இவர் வெட்டுத்துண்டாக இருப்பார். அப்போ நான் என்ன செய்யணும், முதலாவது இந்த வைக்கு முன்னுக்கு வர குணகத்தை என்ன செய்யணும், இல்லாமல் பண்ணணும். அப்போ எத்தனை பிரிக்கணும், 3ஆல் பிரிக்கணும். அப்போ சமன்பாடு ஒரு பக்கம் மட்டும் பிரித்தா சரியோ இல்லைன்னு, சமன்பாட்டில் இடதுபுறம் செய்த செய்கை நான் அங்கே பக்கமும் வலது பக்கமும் செய்ய வேணும். இந்த 3ஆல் வச்சு அங்கே நான் 3ஆல் பிரிக்கணும், இவரையும் பிரிக்கணும், இதையும் பிரிக்கணும். அப்போ இதில் 3 செய்யும் இல்லாமல் போகும். இப்போ y வருவார், இதை பிரித்தா 4/3x தான் இருக்கட்டும் செய்ய 3 3 9 3 பிரித்தா 3. பாருங்க பிள்ளைகள், y = mx சக c மாதிரி இருக்கு. y மாதிரி y இருக்கா, m மாதிரி இந்த இலக்கம் இருக்கு, x மாதிரி x இருக்கு, c மாதிரி சயம் 3 இருக்கு. படித்திறன் வரும் பிள்ளைகள், படித்திறன் வரும் 4/3. வெட்டுத்துண்டு வரும் சய 3. ரைட், ஈஸி ஈஸி. என்ன செய்யணும், ஒரு சமன்பாட்டில் நேர்கோடு வரவில்லை பிள்ளைகள், வைக்கு முன்னுக்கு குணகம் வரக்கூடாது, வந்தான்னு வர மாதிரி எல்லாம் பண்ணணும். பண்ண அப்புறம் தான் நாங்கள் விடைக்கு போகலாம். சரியா? ரைட். 19 பார்ப்போம். மேலே தரப்பட்ட 2 முக்கோணிகளும் ஒருங்கிணையுமா, ஒருங்கி செய்யுமாயின் என் நிபந்தனையின் கீழ் ஒருங்கி செய்யும் என கூறுக. முக்கோணிகள் ஒருங்கி செய்வது தரம் 10ல் வர பாடம். கிரேட் 10. முக்கோணி ஒருங்கி செய்வது பாப்பம். 45 பாகை இருக்கிறார், இவர் 45 பாகை இருக்கிறார். இது 45 55ன்னா மற்ற கோணம் எவ்வளோ போயிடுது, 45 55 45 55 கூட்டம் இருக்கா, அது 10 ஒரு மிச்சம் 100 இது 80 பாகை. சரி, 80 பாகையாக இருக்கும். அடிச்சு போட்டு முடிவாக இருக்கா, 80 பாகை. அப்போ இது வரும் 80 பாகைன்றது வந்து 45ன்னா அது 55 பாகையாக இருக்கும். அப்போ 80க்கு எதிராக வர கோணம் 80 பாகைக்கு பக்கம் என்ன, 80 பாகைக்கு எதிராக வர பக்கம். இதுலையும் 80 பாகைக்கு எதிராக வர பக்கம் சமனாக இருக்கு. பக்கம் ஓகே. 2 கோணம் இருக்கா, கோணம் 45 55 45 55 இடையில வர பக்கம் ஓகே. அப்போ இதில் யார் யார் சமனாக இருக்குதுன்னு சொன்னால் ரைட் எழுதுவோம். அப்படி எழுதுவோம் என்ன, ஒருங்கிணையமான ஒருங்கி செய்யுமோ முக்கோணி ஏபிசி சம நிறுவத்த வேலை பிள்ளைகள் நான் சும்மா விளங்கப்படுத்துகிறேன் உங்களுக்கு. முக்கோணி பிக்யூஆரில்
ஆர் ஆர் சமன் இது 55 அது 55 என்ன ஏபிசி கோணம் ஏபிசி சமன் அங்கே பார்த்தோம்னா பிக்யூஆர் பிக்யூஆர் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் 55 பார்த்தாச்சு 45 பிஏசி பிஏசி பி அப்படி எழுதுவோம் பிஏசி சமன் யார் பிஏசி 55 அங்கே 55 யார் இவர் பிக்யூஆர் மாறி போடுவோம் இல்லையே பிஏசி 40 இங்கே பிஆர்கியூ என்ன பிஆர்கியூ இவர் 45 இவர் 45 அடுத்த பக்கம் ஓ மேபி 80 பாகைக்கு 80 பாகை என்றவருக்கு இவருக்கு என்ன இதில் 80 பாகை என்றவருக்கு எதிராக வர பக்கம் இதுலையும் சரியா வரணும் பிள்ளைகள் இதுலையும் சரியா வரணும் இதுலையும் சரியா வரணும் என்னண்டு 80 பாகைக்கு எதிராக வர பக்கம் தான் சமனாக இருக்கணும் ஆறு ஏபி சமன் அங்கே எதிராக வர்றது கியூஆர் கியூஆர் ஆகவே தான் முக்கோண ஒருங்கி செய்யும் என்ன முக்கோணி ஏபிசி ஒருங்கி செய்யும் முக்கோணி பிக்யூஆர் என்ன காரணம்னு சொன்னால் சொல்லுங்க பாப்போம் என்ன காரணம் உண்டு ஓ நீங்கள் சொல்கிற சரி என்ன காரணம்னு சொன்னால் கோணம் பக்கம் கோணம் பக்கம் இரண்டு கோணங்களும் முக்கோணி ஒன்றின் இரண்டு கோணங்களும் இரண்டு முக்கோணிகளோட கோணங்களுக்கு ஒத்து அந்த பக்கமும் என்ன வரணும் சமனாக வர வேணும் அப்படி வந்தால் தான் முக்கோணி செய்யும் ஒருங்கி செய்யும் இப்படி கூட்டு போட்டால் சரியோ எப்படின்னு சொன்னால் முக்கோணி யாதாயினும் இரண்டு முக்கோணிகளின் இரண்டு கோணங்களும் ஒரு பக்கமும் இன்னுமொரு முக்கோணியின் இரண்டு கோணங்களும் ஒரு பக்கமும் சமனாக அமையும்னு சொன்னால் சமனாக அமைந்தால் அந்த முக்கோணி ஒருங்கி செய்யும்னு சொன்னால் இப்படி ஒரு முக்கோணி இருக்குது இப்படியும் இன்னொரு முக்கோணி இப்படியும் இருக்குது இதில் இந்த கோணம் சமனா இந்த கோணம் வர இப்போ இந்த கோணமும் இருக்குது இதில் வர இவரும் இந்த பக்கமும் சமனாக இருக்காம்னு சொன்னால் அது ஒருங்கி செய்யுமா இல்லை ஏன்னு சொன்னீங்க பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோணத்துக்கும் இடையில வர பக்கம் தான் குறிக்கப்பட்டிருக்குது ஆனால் இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒரு கோடால் குறிக்கப்பட்ட கோணத்துக்கு எதிராக வர பக்கம் தான் குறிக்கப்பட்டிருக்கு ஆகவே இது வந்து ஒருங்கி செய்யாது ரைட் இது ஒருங்கி செய்யாது அப்போ இது ஒருங்கி செய்யணும் வரணும் இந்த பக்கம் சமனாக வரணும் அப்போ இது மிக கவனமாக பார்க்கணும் இவை தான் ஒருங்கி செய்யும் அப்போ யாதாயினும் ஒரு முக்கோணியின் இரண்டு கோணங்களும் ஒரு பக்கமும் இன்னொரு முக்கோணியின் இரண்டு கோணங்களும் ஒரு பக்கத்துக்கும் சமனாக வந்தால் அந்த முக்கோணி ஒருங்கி செய்யணும்னு சொன்னால் அது பிள்ளை அது ஒருங்கி செய்யாது ரைட் 20வது கேள்வி உருவில் கியூஆர் சமன் பிஆர் சமன் ஆர்எஸ் அப்போ இது எங்கே போகும்போது நினைக்கிறேன் நான் வந்து வெளிப்படம் எடுக்க போகும்போது நினைக்கிறேன் பார்ப்போம் கியூஆர் சமன் பிஆர் சமன் ஆர்எஸ் அப்படின்னு சொன்னால் நோட் பண்ணுவோம் கியூஆர் சமன் பிஆர் சமன் ஆர்எஸ் என்று சொன்னால் எல்லாமே ஒன்று சமனாக இருக்கும் அது சரி பிக்யூஆர் 48 பாகை இவர் 48 பாகைன்னு சொன்னால் ஆர்பிஎஸ்ஸின் பருமன் ஆர்பிஎஸ் இந்த கோணம் அவ்வளோவா ஆர்பிஎஸ் அதான் வேணும் கேட்டிருக்கு எப்படி செய்யலாம் ஆர்பிஎஸ் கேட்டிருக்கார் இது 48 பாகைண்டா இவரும் 48 பாகையாக இருக்கும் ஒத்துக்கொள்றீங்களா ஏனண்டா முக்கோணி பிஆர்கியூ ஒரு இருசம பக்கம் முக்கோணி இந்த பக்கமும் சமனாகவே சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் ஒன்று சமனாக இருக்கும் அப்போ 48 பாகையாக இருக்கும் அது சரி ரைட் இப்போ பார்த்தோம்னா இது 48 இது 48 அப்போ இந்த கோணம் 96 பாகையாக இருக்கும் ஏன் முக்கோணி ஒன்றின் புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை இது ரெண்டு பேரும் கூட்டுத்தொகை வேணவா இருக்கும் சமனாக இருக்கும் அதனால் படம்
இவர் வந்து 48, இவர் 48ண்டா இது ரெண்டையும் கூட்ட வர விடாத சமனாக இருக்கும். வெளியில் வர இந்த புறக்கோணம் வந்து சமனாக இருக்கும். அப்போ 96 பாகை. சரியா? இது 96. இவரும் இவரும் சமன். ஏனெண்டா இந்த பக்கமும் இவர், இந்த பக்கமும் சமன். நான் நோட் பண்ணுறேன்னு பாருங்க, அழிச்சு போட்டு திருப்பி நோட் பண்ணுறேன். இவர் இந்த பக்கம் இவரும் சமன். ஆகவே இந்த கோணமும் ஒன்றுக்கு ஒன்று சமனாக இருக்கும். ரைட், ஒன்றுக்கு ஒன்று சமனாக இருக்கும். அப்புறம் எழுதலாம். இதை நான் ஒரு ஆர்பிஎஸ் இதை நான் ஒரு எக்ஸ்ன்னு சொல்லி வச்சா இவரும் என்னவா இருக்கும், எக்ஸாக இருக்கும். நான் ஆர்பிஎஸ் ஒரு எக்ஸ்ன்னு வைக்கிறேன். ஆர்பிஎஸ்ஸை நான் ஒரு எக்ஸ்ன்னு வச்சா 2 எக்ஸ் வரும் இதில். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 96 பாகை சமன் 180 பாகை. காரணம் முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 இருக்கும். சரி, எக்ஸும் நிகழ்த்தரவு புள்ளிகள் 2x சொல்லி போடலாம். சக 96 சமன் 180. அப்போ கூட்டு போகிற 96 பாக அங்கால போய் என்ன செய்யணும்னா கழிப்படும். அப்போ நமக்கு இதில் 2x அப்படியே வரும். 2x சமன் 180 செய்ய 96 வழி வழுதுவோம் கழிச்சு போட்டு 180 பாகை செய்ய 96 பாகையாக இருக்கும். இப்போ 2x சமன் 180 96 போனால் அவ்வளவு 0 போனால் 4 பாகை 7 7 9 போகாது 17 17 9 போனால் 8 84 இருக்கும். அப்போ எக்ஸ் வரும் பிள்ளைகள் 84 2 பிரிக்கணும். ஏன் 2x தானே 84. அப்போ எக்ஸ்கான என்ன செய்யணும், 2 பிரிக்கணும் தானே. பிரிக்கணும். பிரித்தா நமக்கு எக்ஸ் வரும் பிள்ளைகள். எக்ஸ் வரும் எவ்வளோன்னு சொன்னால் மேலே 2 அதில் எக்ஸ் சமன் 42 பாகைன்னு வரும். அப்போ நான் இதில் வச்சு நான் என்னண்டு எல்லாம் வச்சுருக்கேன். ஆர்பிஎஸ் எக்ஸ்ன்னு வச்சு நான் எக்ஸை கண்டுபிடிச்ச எவ்வளவு 42 பாகை. அப்போ எக்ஸ் வரும் 42 பாகை என்று வரும். ரைட். அப்புறம் கிளியர் ஐடியாவுக்கு போகும்போது திருப்பி லென்ஸ் வைக்க பார்க்குறேன். இந்த பக்கத்தை பார்க்குறேன், சொல்கிறேன் எப்படி வந்து நான் திருப்பி ஒரு பார்த்துட்டு குயிக் ரிவிஷன் பார்ப்போம். சரி, என்னென்ன தேட்டங்கள் பயன்படுத்தினான், என்னென்ன முடிவுகளை பயன்படுத்தினான்னு குயிக்காக சொல்கிறேன்னு பாருங்க. இதில் 48 பாகை இவரும் சமனபடியால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் சமன் 48 48. இது 48 இது 96 இருக்கும். ஏன் புறக்கோணம் வந்து அகத்து எதிர்கோணங்களை கூட்டவாடுக்கு சமனாக இருக்கும். இவரும் சமன். அப்போ நான் எக்ஸ்ன்னு வச்சா இவரும் எக்ஸாக இருக்கும். அப்போ எக்ஸாக 96 சமன் 180 போடலாம் பிள்ளைகள். அப்போ 2x 96 வரும் பிள்ளைகள் 180. சாரி, 2x 96 வரும் 180. அப்புறம் 96 உங்களுக்கு கழிப்பட்டால் 2x வரும் 84. அப்போ எக்ஸ் வரும் 42 பாகை என்று சிம்பிளாக சொன்னான் பிள்ளைகள். சரியா? இப்போ ஐடியா தான் பிள்ளை. என்னென்ன பயன்படுத்தினா அதுக்குள்ள என்னென்ன சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் இவரும். அது மாதிரி முக்கோணி ஒன்றின புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். முக்கோணி ஒன்றின புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். இதையும் கூட்டவர் இவர் வருவார். சரியா? இதை பயன்படுத்தினார். ரைட். 21வது கேள்வி. ஓகே, தரவுகள வகை குறித்த கேள்வி வந்து பார்ப்போம். 8 5 7 4 6 9 7 7 10 என்ற எண் தொடரின் ஆகாரம். அப்போ இந்த கேள்வி செய்யும்போது நாங்கள் என்ன செய்யணும், முதலாவது தந்த தரவு தொகுதியை கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதியை என்ன செய்ய வேணும், வேறு வருஷப்படுத்த வேணும். எனக்கு உண்மையிலே ஒரு வருஷப்படுத்த தெரியாபிள்ளையே விழா விட்டுருன்னு பாருங்க. சரியான சொல்லுங்க. உங்களுக்கு முதல்ல என்ன வரும் 4. ஓகே, 4
கமா. அடுத்து பெருசாக இருக்கிறது யாரு? 5 5. ஓகே. அடுத்து பெருசாக இருக்கிறது 6 6. அடுத்து பெருசாக இருக்கிறது 6 7. எத்தனை இருக்கு? 1 2 3 வேர்டு இருக்கா? அப்போ 7 7 7. அடுத்து இருக்கிறது 8. எஸ் 8. அடுத்த 9 இருக்குண்ணே 9. அடுத்து இருக்கிறது யாரு? 10. ரைட். ஓகே. அப்போ ஆகாரம் ஆகாரம் என்ன? அதிக தடவைகள் வந்திருக்கிற இலக்கம், அதிக தடவைகள் வந்துள்ள பெறுமதி, இதுதான் ஆகாரம். ரைட். யாரு கூடத்தரம் வந்திருக்கு? இதில் யாரு? 7 தானே கூடத்தரம் வந்திருக்கு. அப்போ ஆகாரம் என்ன? ஆகாரம் 7. ஆகாரம் 7. ரைட். அடுத்தது இடையம். இடையம் என்ன? இடையம்னு சொன்னால் நடுவில் வர பெருமானம், நடுப்பெருமதி. இதில் யாரோடக்கு வர்றது பாப்பம்? 4 4 10 இல்லை, முன்னுக்கு இருந்தோண்டையும் பின்னுக்கு இருந்தோண்டையும் பார்ப்போம். வேற வேற என்ன செய்யும் விட்டு பார்த்தா மிச்சம் இடம் இருக்கா? இடம் இருக்கு. இதில் இதையும் இதையும் விடுங்க, கடைசியிலேருந்து விட்டாச்சா? இப்போ இவ்வளம் இருக்கு, இவ்வளம் இருக்கா? யாரு? இது. இனி இந்த 6 விடுவோமா? 6ஐயும் இந்த 8ஐயும் விடுவோம், 7ஐயும் இந்த 7ஐயும் விடுவோம். விட்டு நமக்கு வரார் 3 3. சரி 3ல் 7 என்ன? 7. சரி இதுவும் 7 தான். இல்லாட்டி எப்படி பார்க்கலாம் இதை? வேற ஐடியா என்ன? ரைட். நடுவு காலில் பார்க்கணும் என்ன? எல்லாருக்குமே எண்ணி பார்ப்போம். எத்தனை இருக்குன்னு பார்ப்போமா? எத்தனை இருக்குல்ல? 1 2 3 4 5 6 7 8 9 பேர் இருக்காங்க. 9 பேர் இருக்காங்க. 9ன்னு சொன்னால் பிள்ளைகள் 9 அரைவாசி எப்படி பிரிக்கலாம்? 9ன்னு சொன்னால் முன்னுக்கு 4 பின்னுக்கு 4. முன்னுக்கு 4 எடுப்போம், பின்னுக்கு 4 எடுத்தா இப்போ 4 4 எத்தனை? 5 4 எடுத்துட்டா இங்கே 4 வந்துடுச்சு. இப்போ இங்கே 4 எடுத்தாச்சு, இங்கேயும் 4 எடுத்தாச்சு. அப்போ நடுவுக்கு வரதா வரும் 7ஆவதா? 7. ரைட். 7. அப்போ முன்னுக்கு இருந்து 5ஆவது ஆள் 1 2 3 4 5ஆவது ஆள், பின்னுக்கு இருந்து 5ஆவது 1 2 3 4 5ஆவது ஆள். ரைட். 7. இதுதான் இடையம். இடையண்டா என்ன பிள்ளை? இடையண்டா என்ன செய்யணும்? இடையண்டா எல்லா பெருமதியையும் கூட்டணும் வேணே, விடத்தையும் கூட்ட வேணும், விடத்தையும் கூட்ட வேணும். இடைய கேட்கல கேட்டிருந்தால் இடையண்டா எல்லாத்தையும் உனக்கா கூட்ட வேணும் வேணே. கூட்டிட்டு எவ்வளவு கூட்டுவோம்? நான் கூட்டின ஒன்று சொன்னால் 4 5 9 9 மாறும் 15 15 மூலம் 22 29 36 44 53 63 தானே? அப்போ கூட்ட எவ்வளோ வருது? 63 வருது. எத்தனை பேரை கூட்டைக்க வருது? 1 2 3 4 5 6 7 8 9 பேரை கூட்டைக்க 63 வருது. 9 பேரை கூட்டி 63 வருதுண்டா. ஒரு ஆளுக்கு ஒரு 1 பார்க்கணும். அப்போ என்ன செய்யணும்? 9ஆல் பிரிப்போம். அப்போ என்ன வரும்? 7. 7 தான் என்ன இருக்கும்? இடையாகவும் இருக்கும். 7 தான் என்ன வருது? இடையாகவும். இடைய கேட்கல என்ன? கேட்டால் அப்படித்தான் செய்யணும். சரி மொத்தமாக கூட்டிட்டு என்ன செய்யணும்? எத்தனை பேரை கூட்டுறீங்களோ அத்தனை பேரை பிரித்து விட்டீங்கன்னா சரி. உங்களோட பாடத்தை உங்களோட சராசரி புள்ளி காண்ற மாதிரி ஸ்கூலில் ரிப்போர்ட் கார்டில் சராசரி புள்ளி போடுவாங்களே அதை மாதிரி உங்களோட 13 பாடம் வேண்டாம் 13 பாடத்தை இந்த மாதம் கூட்டிட்டு என்ன செய்வாங்க? 13ஆல் பிரித்து விடுவாங்க. ரைட். ஓகே. அடுத்த 22வது கேள்வி. ஓகே. நிறைவர்க்கமாக ஆக்க வேண்டிய கோவை கேட்டிருக்க. பார்ப்போம் என்ன கேள்வி. ஏ வர்க்கம் சக 5 AB சக டேஸ் என்பதை முதலாவது கேள்வி. நிறைவர்க்கமாக்க சேர்க்க வேண்டிய ஒருமை உறுப்பு யாது? மேலுள்ள கோவையை நிறைவர்க்க கோவையாக தருக. ரைட். பிள்ளை கவனம் கொடுக்கா. ஏ வர்க்கம் சக 5 AB சக டேஸ் ரைட். இப்போ இதை நான் நிறைவர்க்கமாக்க வேணுக்குரிய ஒருமை உறுப்பு என்னென்னு கேட்டிருக்காரு. உதாரணமாக பார்ப்போம். ஏ வர்க்கம் சக 6A டேஸ் சக டேஸ் இது நிறைவர்க்கமாகனா இன்னொரு சேர்க்கணும். என்ன கேட்டால் என்ன செய்யணும்?
நடு உறுப்பினுடைய நடு உறுப்பினுடைய நடு உறுப்பினுடைய நடு உறுப்பினுடைய அரைவாசி எவ்வளவு 3. அரைவாசியினுடைய வர்க்கத்தை சேர்க்க வேணும். எவ்வளவு 9 சேர்க்க வேணும். என்னண்டு நடு உறுப்பினுடைய அரைவாசியினுடைய வர்க்கம் 9 சேர்த்தால் இது இன்னொரு வர்க்கம் ஆகும். என்ன 3 வர்க்கத்தை சேர்த்தால் என்ன செய்யும்? நிறை வர்க்கம் ஆகும். சரியா? எப்படி வரும்டா ஏ சக 3 வர்க்கம் ஒன்று வரும். ஏ சக 3 வர்க்கம் ஒன்று வரும். அப்ப இங்க பார்த்தோம்டா இதுல ஏ வர்க்கம் இருக்குது, சக 5 ஏபி இருக்குது, அங்கால வர வேண்டிய கோவை ஒருமை என்னன்னு கேட்டிருக்குது. ஒருமை உறுப்பு என்னன்னு கேட்டிருக்கிறார். ரைட். அப்ப இது ஏயிலான இருபடை சமன்பாடு படிக்க நான் என்ன செய்ய போறேன்? முகமாத்தி எழுதுவோம். ஏ வர்க்கம் சக 5 பி இங்கே ஏ போடுவோம். சக டேஸ். அப்ப நடு உறுப்பு என்ன பிள்ளைகள்? 5b. நடு உறுப்பு 5b. சரியா? 5b. நான் சேர்க்க வேண்டிய ஒருமை என்ன சொல்லுங்க பார்ப்போம். நடு உறுப்பு 5b அரைவாசியினுடைய வர்க்கத்தை சேர்க்க வேணும். நம்மளோட சரியா? 5b 5b அரைவாசி 2 பிரிக்கணும். அவற்றை வர்க்கம். அப்ப சேர்க்க உறுப்பு என்ன பிள்ளைகள்? சேர்க்க உறுப்பு என்ன? நடு உறுப்பு பார்த்தோம்னா நடு உறுப்பு எவ்வளவு? 5b என்று வருது. ஏன் இது வந்து ஏயிலான இருபடை சமன்பாடு. ஏ வர்க்கம் வந்தபடியா இது ஏ வர்க்கம் சக அப்படி போகும். என்ன ஏ அடுத்ததாங்கால மாறல் உறுப்பு வரும். ஏயிலான இருபடை சமன்பாடு படியா அப்படி வரும். ரைட். அப்ப நான் சேர்க்க வேண்டிய மாறல் உறுப்பு நடு உறுப்பினுடைய அரைவாசி. அப்ப 5b நான் 2 பிரிக்கணும். அரைவாசி காணும். 5b 2 பிரிக்கணும். 5b என்ன சேர்க்கணும்? வர்க்கத்தை நான் சேர்க்கணும். அப்ப நான் சேர்க்க வேண்டிய ஒருமை உறுப்பு என்ன? 5b 2 அது என்ன வர்க்கம்? விரிச்செழுதுனா அப்படி வரும்டா 25b வர்க்கம் அதன் கீழ் 4. ஏன் 5b தர 5b 5b தர 5b என்று சொன்னா பிள்ளைகள் 5 25b வர்க்கம் கொண்டு வரும். 5b 25b வர்க்கம் கீழே 10 வர்க்கம் 4 வரும். ரைட். அதை நிறவர்க்கோவையா கேட்டிருக்கா. நிறவர்க்கோவையா எழுதுறேன்னு சொன்னா எப்படி எழுதுவேன்? ஏ முதலாம் உறுப்பு ஏ சக கூட்ட வேண்டிய ஒருமை உறுப்பு என்ன? 5b கீழ் 2 5b கீழ் 2 அவற்றை வர்க்கம் முழுவதும் வர்க்கம். ரைட். இதான் அந்த நிறவர்க்க கோவையா இருக்கும். என்ன கோவை? நிறவர்க்க கோவை. எப்படி வரும்? ஏ சக 5b கீழ் 2 முழுவதும் வர்க்கம். அது பொழுது என்ன வேண்டாம்? ஏ சக அதாவது ஏ வர்க்கத்துக்கு பக்கத்தில் வர குறிதான் அடுத்த குறியா வரும். ஏ சக 5b கீழ் 2 நடு உறுப்பின் அரைவாசி அவற்றை வர்க்கம். இதான் அந்த என்ன இருக்கும்? நிறைவர்க்க கோவையாக இருக்கும். இது இவர். ரைட். கோவையா சேர்க்க வேண்டிய ஒருமை உறுப்பு தான் யாரு? ஒருமை உறுப்பு தான் இவர். ஒருமை உறுப்பு. ரைட். சரி. 23வது கேள்வி. தொடை. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏ என்ற தொடை யார் என்று சொன்னா ஏ என்பது 20லும் குறைந்த சதுர எண்கள். ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்க வருவதுதான் சதுர எண். 1 உண்டு 2 4 3 தர 3 9 4 தர 4 16 5 தர 5 25 இப்படி வர எண்கள் யாரு? சதுர எண்கள்னு சொல்லுவோம் அல்லது வர்க்க எண்கள்னு சொல்லுவோம். ரைட். தொடை ஏயின் மூலகங்களை வெண்வரி படத்தில் காட்டுக. வெண்ணுருவில குறிச்சு காட்டணுமா? மூலகங்களாக எழுதுவோம்.
ஏ என்பது யார் என்று சொன்னால் 20லும் குறைந்த சதுரங்கள். அப்போ என்னென்ன வரும்? 20ஓட குறைவாக இருக்கணும். 1 4 9 16. இது வருமோ? இது வராது. இது 20 விட என்னது கூட, இது வராது. அப்போ 1 4 9 16. இது மூலகங்களாக எழுதுகிற முறை திறமைகளில் இருக்குது. ரைட். இது என்ன செய்யணும்? இனி வெண்ணூறுல குறிக்கணும். வெண்ணூறுண்டா ஒரு வட்டம் ஒன்று கீறுவோம். வட்டம் ஒன்று கீறி அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? பேர் வைப்போம். என்ன பேர்? அவர் ஏ. ரைட். ஏ இப்படி குறிப்போம். ரைட். ஏ. சரி. அப்போ அதுக்குரிய உள்ள மூலகங்கள் யார்? 1 கமப்படுத்தவில்லை, கமப்படக்கூடாது. 1 4 9 16. அவ்வளோதான். இது வெண்ணூறுவா குடிச்சாச்சு. சரியா? ரைட். அடுத்தது 24வது. A, B என்பன 6 சென்டிமீட்டர் இடைத்தூரத்தில் உள்ள 2 புள்ளிகளாகும். A, B என்ற புள்ளிகளிலிருந்து சமதூரத்தில் அசைவதும். அப்போ A, B என்ற புள்ளிகளிலிருந்து சமதூரம்னு சொன்னால் பிள்ளையாது இந்த கோட்டுண்ட செங்குத்திரு சமகூறாக்கி அமைப்பீங்க. சரியா? இந்த கோட்டினுடைய செங்குத்திரு சமகூறாக்கி எப்படி அமைக்கிறது? இதில் இருந்து வட்டாரியை வச்சு மேலொரு வெட்டு கீழொரு வெட்டு. இந்த பி என்ற வட்டாரியை வச்சு மேலொரு வெட்டு கீழொரு வெட்டு. ரெண்டையும் என்ன செய்ய வேணும்? ரெண்டையும் என்ன செய்ய வேணும்டா? இணைக்க வேணும். சரியோ? சரி, நினச்சிங்கண்டா. சரி, இதான் ஏலேருந்தும் பியிலேருந்தும் சமுதிரத்தில் அசைற புள்ளின்னு ஒழுப்பு. ரைட். அசைவதும் பியிலிருந்து 4 சென்டிமீட்டர். பியிலிருந்து 4 சென்டிமீட்டர்னு சொன்னால் பிள்ளைகள் பியிலேருந்து 4 சொன்னால் கவனிக்க வேணும். ரைட். ஒரு நிலைத்த புள்ளியான பி. அது சொல்லியிருக்க பி என்ற புள்ளியிலேருந்து 4 சென்டிமீட்டராம். அதுலேருந்து மாறாத்தூரத்தில் செய்யணுமா? மாறாத்தூரத்தில் அசைவணுமாம். அப்போ 4 சென்டிமீட்டரில் அசைவணும்னா இப்படி அசைவார், இப்படி தான் அசைவார். என்ன வரும்? அப்போ வட்டம். அப்போ பியிலேருந்து அப்போ ஏனுடைய ஏலேருந்தும் பியிலேருந்தும் சமுதிரம்டா பிள்ளைகள் 6 அரைவாசி 3. அதை பியிலேருந்து 4 இப்படி இருக்கும். இதை விட கொஞ்சம் கூடவா தான் இருக்கு. இதில் என்ன? ஒரு வட்டம்னு போகுது. ரைட். அசைகின்றதுமான 2 புள்ளிகளை PQ என பரிமாறுவது குறிக்குங்க. ஏலேருந்தும் பியிலேருந்தும் சமுதிரம்டா இந்த இவர். அதே மாதிரி பியிலேருந்து 4 சென்டிமீட்டர் தூரம்னா இந்த வட்டம். அப்போ இந்த கோடும் செங்குத்திரு சமகூறாக்கி இந்த கோடும் நீங்கள் வரைஞ்ச வட்டமும் சந்திக்கிற புள்ளி எது? எது? இவர். பச்சளவுரியா இந்த இவரும் இதில் வர இவரும். ஒரு ஆளுக்கு பி என்ற பேர் வைப்போம், ஒரு ஆளுக்கு கியூ என்ற பேர் வைப்போம். அப்படி கவனிக்கணும். 2 புள்ளிகளில் இருந்து சமதூரத்தில் அசைடண்டா அந்த 2 புள்ளிகளையும் இணைக்கிற கோட்டின் எது புள்ளிகள்? எது? செங்குத்திரு சமகூறாக்கியாக இருக்கும். ரைட். இனி நிலைத்தொரு புள்ளி என்ன? அது கியூ ஒன்றா? நிலைத்த ஒரு புள்ளி தானே கியூ. அந்த புள்ளியிலேருந்து மாறாத்தூரம்னு சொன்ன புள்ளி, அந்த புள்ளியிலேருந்து மாறாத்தூரத்தில் அசைட அடுத்த வட்டம். நிலைத்த புள்ளியிலேருந்து மாறாத்தூரத்தில் அசைடண்டா அது என்னவா இருக்கும்? ஒரு வட்டமாக இருக்கும். இது இஞ்சியம் மட்டும். அப்போ இது பி, இது கியூன்னு குறிப்பீங்க. சாரி, இது ஏபிஎனோடு தானே. இப்போ ஏபிஎன்னு சொன்னால் அதாவது பி, இது கியூன்னு குறிப்பீங்களா? ரைட். அப்போ ஞாபகம் சொல்லுங்க. 2 புள்ளிகள்லேருந்து சமதூரம்டா அந்த கோடுன்னா செங்குத்திரு சமகூறாக்கி. நிலத்தோர புள்ளியில்னு சொன்னால் அது வட்டமாக இருக்கும். 25வது கேள்வி. ரைட். 25வது கேள்வி புள்ளிகள். தற்போது தந்தையின் வயது மகனின் வயதின் 3 மடங்கிலும் 5 வருடங்கள் குறைவாகும். அப்போ தற்போது தந்தையின் வயது எப்படி சொல்லியிருக்காருண்டா, தந்தையின் வயது மகண்ட வயதின் 3 மடங்கை விட 5 வருஷம் குறைவாம். 5 வயசு குறைவாம். இப்போ தந்தையின் வயது எப்படி சொல்லப்படுது? தந்தையின் வயதை மகண்ட வயதை வச்சுக்கொண்டு சொல்கிறார். அப்போ நான் என்ன செய்கிறேன்டா, மகண்ட வயது இப்போ மகனுக்கு வயசு எக்ஸ்ன்னு சொல்லி வைக்கிறேன். இப்போ மகனுக்கு வயது எக்ஸ்ன்னு சொல்லி வைக்கிறேன். வச்சா இப்போ தந்தைக்கு வயசு என்ன வயது சொல்லுங்க பாப்போம். மகண்ட வயசை
தந்தைக்கு வயசு எப்படி இருக்குன்னு சொன்னால் மகண்ட வயதுண்ட 3 மடங்கு. மகனுக்கு இப்போ 5 வயசுண்டா அவட்ட 15 வயசு. இப்போ எக்ஸ்ன்னு சொன்னால் இப்போ 3x. 3xஐ விட எத்தனை வயசு குறைவாம்? 5 வயசு குறைவாம். அப்போ எக்ஸ் 3x/5. அப்போ இப்போ தந்தையின வயது வந்து 3x/5. மகண்ட வயது இப்போ எக்ஸ். ரைட், தொடர்ந்து வாசிப்போம். 10 வருடங்களுக்கு முன் தந்தையின் வயது மகனின் வயதின் 4 மடங்காகும் எனின் தற்போது மகனின் வயதை காண்க. எக்ஸை கண்டா சரி. இதில் தரவிருக்கு 10 வருடங்களுக்கு முதல். 10 வருடங்களுக்கு முதல் 10 வருடங்களுக்கு மகனுக்கு வயது என்னவா இருக்கும்? 10 வருடங்களுக்கு முதல் மகனுக்கு வயசு இப்போ 15 வயசுன்னா முதல்ல இருக்கும். இப்போ 15 வயசுன்னு சொன்னால் பிள்ளைகள் 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும்? 15 5 கழிக்கணும், 10 கழிக்கணும், 5 வயசு. இப்போ எவ்வளோ வயசு அவனுக்கு? இப்போ எக்ஸ்ண்டா இந்த எக்ஸ் என்ன செய்யணும்? 10 கழித்து பார்க்கணும். எக்ஸ்/10 வயசு. சரி, இது அழிப்போம். அப்போ மகனுக்கு 10 வயசு 10 வருஷத்துக்கு மேலே என்ன செய்யும்? மகனுக்கு 10 வயசு குறைவாக இருக்கும். அதே மாதிரி தந்தைக்கும் என்ன செய்யும்? தந்தைக்கும் 10 வயசு என்னவா இருக்கும்? குறைவாக இருக்கும். தந்தைக்கு முதல் வயசு எப்படி இருக்கும்? இப்போ இருந்தது போல் 10 வயசு குறைவாக இருக்கும். இப்போ 3x/5 வயசு. இதை விட இன்னும் 10 வயசு என்ன செய்யும்? குறைவாக இருக்கும். அப்போ குசுருக்கலாமண்ணே 3x 3ஓட அடிச்சு போல எழுதுவோம். இப்போ 3x/5 10டா 5ஐயும் 10ஐயும் கூட 15. அப்போ 10 வருஷத்துக்கு முன் தந்தைக்கு என்ன வயசாக இருக்கும்னு சொன்னால் 3x/15 இருக்கும். சரியா? இனித்தான் நாங்கள் தரவுக்கு வர போகிறோம். 10 வருடங்களுக்கு முன் தந்தையின் வயது இது 3x/15 3x/15 மகனின் வயதின் 4 மடங்காகும். 10 வருஷத்துக்கு முதல் தந்தைக்கு வயசு 3x/15. இது யாருக்கு சமனாக இருக்குண்டா மகண்ட வயசை போல 4 மடங்குக்கு சமனா. சரியா? மகண்ட வயசை போல 4 மடங்குக்கு என்னவா? சமனா. மகனுக்கு அவ வயசு எத்தனை? x/10. 10 வருஷத்துக்கு முதல் x/10. இதை போல எத்தனை மடங்கா? 4 மடங்கா. இதை சுருக்கி நாங்களுக்கு எக்ஸ் வரும் இல்லையா? அப்போ இதில் 3x/15 இருக்கட்டும். 3x/15 சமன் அடைப்பு நிற்கும் 4ஆல் எக்ஸை பெருக்கினா 4x 4ஆல் 10 பெருக்கினா 40. சரியா? அப்போ இது 3x இங்கே இருக்குது, அங்கே 4x இருக்குது. அப்போ எங்கே பெருசாக இருக்குது? இந்தியாவில் பக்கம் தான் பெருசாக இருக்குது 4x. அப்போ நான் இந்த 3xை ஒரு பக்கம் கொண்டு போகணும்னா அங்கால கொண்டு போனால் இந்த 3x அங்கால கொண்டு போகணும். ரைட்? அது 3x அங்கால போய் கொண்டு போவோம். இங்கே இந்த 3x அங்கால கொண்டு போனால் இங்கே 15 இருக்கட்டும் பரவாயில்லை. 4x இது நேர் 3 அங்கால போனால் மறை 3 ஆகும். 3x ஆகும். 40 இருக்கிறார். சரியா? இதில் எழுதுவோம் இடம் காணாததில் நோட் பண்ணியிருக்கோம். 15 இருக்கும். இதில் இஞ்சால 4x 3x போனால் எக்ஸ் 40. இனி இந்த 40 இந்த 40 நான் என்ன செய்ய போகிறேன்? அங்கால கொண்டு போக போகிறேன். எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 40 அங்கால கொண்டு போனால் 40 அது கழிப்பற 40 அங்கால போய் என்ன செய்யும்? கூட்டுப்படும். 40 15 சமன் எக்ஸ் ஆக இருக்கும். இப்போ 40 15 போனால் அவ்வளவு. இப்போ 40 10 போனால் 30 30 5 போனால் 25. மகனுக்கு இப்போ வயசு எவ்வளோ சொல்லுவாங்க? அப்போ 25. இப்போ தந்தைக்கு எவ்வளோ வயசு சொல்லுவாங்க? அப்போ எக்ஸ் வந்து 25டா 25 75 70 தந்தைக்கு இப்போ வயசு 70. இதே 10 வருஷத்துக்கு முதல் பார்த்தோம்டா இப்போ மகனுக்கு வயசு 25. சரியா? செக் பண்ணுவோம். இப்போ 25 தந்தைக்கு இப்போ 70. மகனுக்கு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பச்சைக்கிழமை செக் பண்ண போகிறோம். மகனுக்கு இப்போ வயசு 25 தந்தைக்கு இப்போ வயசு 70. 10 வருஷத்துக்கு முதல் பார்த்தோம்டா மகனுக்கு வயசு என்னவா இருக்கும்?
15. தந்தைக்கு வயசு 60. சரி, எத்தனை மடங்கு? 4 மடங்கு. சரியா இருக்கேண்ணே? அப்போ நான் கண்ட விட சரி. அப்போ இப்போ மகண்ட வயசு எவ்வளோ சொல்லுங்க அப்போ? 25 வயசு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி என்ன பிள்ளை? ரைட். 26வது கேள்வி. சுருக்குக. ரைட், அடைப்புணை சுருக்க போகிறோம். தரமட்டில் வர கேள்வி. அட்சர கணித கோவை ஒன்றை நேரெண்ணால் பெருக்கிறதும் அங்கால மறையெண்ணால் சுருக்கிறது. மறையெண்ணால் பெருக்கி கழிக்கிறதும் என்ன? ரைட். இப்போ 9 2x பெருக்குவோம். 9 2 அப்படின்னா 18 எக்ஸ் 2 வரும். அடுத்தது 9 3 பெருக்கணும். பெருக்கினா 9 3 27. ரைட். இனி 5 எக்ஸை பெருக்கணும். 5 எக்ஸ். இனி 5 4 பெருக்கணும். பெருக்கினா 5 5 20. இனி நிகழ்த்தொறுப்புகளை ஒன்றா சேர்க்கணும். 18x இருக்குது, 5x கழிப்படுது. சரியா? அப்போ 18xலேருந்து 5x போனால் 13x. சரிதானே? இனி 27 20. 20 இருக்குது, 27 போகுது. இருக்கிறத விட போகிறது என்ன வேறு இருக்குது? கூடவா இருக்குது. அப்போ 20ல் 20 போனால் என்னோட ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதை விட என்னிடம் இன்னும் பறிக்க போகிறாங்க. 7 இன்னும் பறிக்க போகிறாங்க. பறிச்சா என்னிடம் இன்னும் கூட போகுது. அப்போ மைனஸில் வரப்போகுது. மறை 7. அப்படிதான் பிள்ளைகள். என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம், ஆனால் போகிறது கூட. சரியா? இருக்கிறது கொஞ்சம், போகிறது கூட. அப்போ போகிறது கூட தானே. அப்போ சையெல்லாம் வரப்போகுது. 27. இருக்கிறது 20. அப்போ எத்தனை கூட போகுது? இன்னும் 7 கூட போகுது. அப்போ 7. அதை நாங்கள் கடன் லாபம் இன்னும் பார்க்கலாம், அல்லது இருக்கிறது போகிறதுன்னும் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அப்படின்னாலும் ஓகே. ரைட். அடுத்தது 27வது. ஒழுங்கான பல்கோணி ஒன்றின் புறக்கோணம் அதன் அகக்கோணத்தின் 8 பங்காகும் எனின் அப்பல்கோணியின் பக்கங்களின் எண்ணிக்கை யாது? ஒரு பல்கோணி இருக்குது. எனக்கு எத்தனை பல்கோணி தெரியாது, என்ன அளவுன்னு தெரியாது. ஒரு பல்கோணி ஒன்று இருக்காம். சரிதானே? அந்த பல்கோணியினுடைய புறக்கோணம், பல்கோணி ஒன்றின் புறக்கோணம் அதன் அகக்கோணத்தின் 8 பங்காகும் எனின் அப்பல்கோணியின் பக்கங்களின் எண்ணிக்கையை காண்க. சரி, புறக்கோணம் அகக்கோணத்தின் 8 பங்கு. அப்போ நான் அந்த அகக்கோணத்தை சரியா, அகக்கோணத்தை எக்ஸ்ன்னு வைப்போம். அப்போ புறக்கோணம் என்னவா இருக்கும்? புறக்கோணம் எக்ஸின் 8 பங்கு. அப்போ எக்ஸின் கீழ் 8 இருக்கும். சரிதானே? உதாரணமாக நான் இதை எக்ஸ்ன்னு வச்சா, அகக்கோணத்தை எக்ஸ்ன்னு வச்சா இந்த புறக்கோணம் எப்படி இருக்கும்? எக்ஸின் கீழ் 8 இருக்கும். ரைட். எக்ஸின் கீழ் 8 இருக்கும். இனி நான் பல்கோணியின் பக்கங்களின் எண்ணிக்கையை காண்க. பக்கங்கள் எண்ணிக்கை கேட்டுக்கிறேன். பக்கங்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரியாது. அதை கண்டுபிடிக்க வேணும். இப்படி கண்டுபிடிக்கலாம். புறக்கோணம் எக்ஸின் கீழ் 8 வச்சாச்சு. அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ஒரு நேர்கோடு. அப்போ எக்ஸின் கீழ் 8 சக எக்ஸ். இவரையும் இதையும் கூட எனக்கு எவ்வளோ வரும்? 180 வரணும். பெருகினா பிள்ளைகள் 9x கீழ் 8 வரும். எப்படி வந்தது? இந்த 8ஆல் அங்கே பெருகினா 8x. 8x சொல்றதை கூட்டினா 9x கீழ் 8. முறைமை இல்லா பின்னா கலப்பினா முறைமை இல்லா பின்ன மாத்திர மாதிரி சமன் 180. அப்போ எக்ஸ் வரும் பிள்ளைகள் 180. இந்த பிரிக்கிட்டு போய் அங்கே பெருக்கும். இந்த 9 போய் பிரிக்கும். பிரிச்சா 9 1 9 2 20. எக்ஸ் வரும் 16. 8 2 16. 160 பாகை. எக்ஸ் 160 பாகையாம். அகக்கோணம் 170 வந்துச்சு. அப்போ புறக்கோணம் எத்தனையா இருக்கும்? புறக்கோணம் 20 பாகையாக இருக்கும்.
சரிதானே? புறக்கோணம் 20 பாகையாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், புறக்கோணம் 20 உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பல்கோணினையும் புறக்கோணம் வந்து 360 பாகை தான். அந்த மாற்றம் இல்லை. அகக்கோணம் தான் மாறும். அகக்கோணங்களை கொடுத்தோம் அப்படின்னு செய்யும் மாறிக்கொண்டு இருக்குமே தவிர ஒரு பல்கோணின் புறக்கோணம் செய்யாது, மாறாது. அப்போ ஒரு புறக்கோணம் தெரியும் எவ்வளவு? 20. மொத்தம் வந்து 360 பாகை புறக்கோணம். அதை ஒரு புறம் கூட பிரித்து விட்டோம்னு சொன்னால் அவ்வளோ வரும். மொத்தம் 300 தெரியும் முடியாது. ஒரு பல்கோணின்னு சொன்னாடா, பல்கோணின்னு அகக்கோணம் தான் என்ன செய்யும்? அகக்கோணம் தான் மாறும். முக்கோணியம் இருந்தால் 180. சரியா? சதுரமான செவ்வகமான நாற்பக்கலாக இருந்தால் 360. ஐங்கோணியாக இருந்தால் எவ்வளோ வந்துடும் ஞாபகம்? என் சைடு 540 இப்படி வரும். சரிதானே? ஆனால் புறக்கோணம் என்ன செய்யாது? முக்கோணிக்கு 360 தான், நாற்பக்களுக்கு 360 தான். எந்த பல்கோணியாக இருந்தாலும் புறக்கோணம் 360 தான். அப்போ ஒரு புறக்கோணம் தெரியும் கண்டுபிடிக்கணும். அவ்வளவு 20 பாயின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அகக்கோணம் 120 புறக்கோணம் 20 பாயின்னு தெரியும். அப்போ புறக்கோணம் 20 புறக்கோணம் மொத்தமாக எவ்வளவு இருக்குது? 360 தான் இருக்க போகுது. அப்போ புறக்கோணம் மொத்தத்தை நான் 20 பிரித்து விடணும்டா, எனக்கு எத்தனை பக்கம் இருக்குன்னு வரும். அப்போ ஒரு 0 வெட்டுப்படும். 36 பிரித்தா 18 பக்கங்கள் இருக்கும். 18 பக்கங்கள் இருக்கும். ரைட். ஓகே. 28வது கேள்வி. ஓகே. மனித வேலைனாக்கள் என்ன? நேர்மாற வீத சமன். ஒரு குறித்த வேலையை 6 மனிதர்கள் 5 நாட்களில் முடிப்பர். அப்போ 6 மனிதர்கள் 5 நாட்கள். அப்போ 6 மனிதர் தர 5 நாட்கள் எவ்வளோ வரும்? 5 30 மனித நாட்களுக்குரிய வேலை அது. சரி, அவ்வேலையின் 1/3 மடங்கு வேலையை 5 மனிதர்கள் முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும்? அப்போ 30 நாட்கள், அதில் 30ல் 1/3 மடங்கா, அப்போ எவ்வளவு? 10 மனித நாட்களுக்குரிய வேலை. அப்போ 10 மனித நாட்களுக்குரிய வேலைன்னு சொன்னால் இந்த 10 மனித நாட்களுக்குரிய வேலை எத்தனை பேர் செய்ய போயினோமா? 5 மனிதர் செய்ய போயினோமா? 10 மனித நாட்களுக்குரிய வேலை நான் என்ன செய்வேன்? 5ஆல் பிரித்து விட்டா எனக்கு விட வரும் 2 நாட்கள் வரும். விளங்குதா? மொத்தம் நான் அங்கே எத்தனை மனித நாட்கள்னு பார்க்குறேன். 6 மனிதருக்கு 5 நாள்ண்டா 30 மனித நாட்கள். அதுன்ற எவ்வளவாம்? 1/3 பங்காம். அப்போ 3 மடங்காம். 30 3 பிரிக்கணும். எவ்வளோ வரும்? 10 வரும். 10 சொன்னால் அது என்ன? 10 மனித நாட்களுக்குரிய வேலை. அந்த 10 மனித நாட்களுக்குரிய வேலையை எத்தனை பேர் செய்ய போயினோம்? 5 மனிதர்கள் செய்ய போயினோம். அப்போ 10 மனித நாட்கள் தானே. அப்போ 10 மனித மொத்த வேலையை 10 மனித நாட்கள் தான். அதெல்லாம் மனுஷர் தெரியும் எத்தனை மனுஷர்? 5 மனிதர் செய்ய போயினோம். அப்போ எத்தனை நாள் தேவை? 10 5ஆல் பிரித்து விட்டா 2 நாள் வரும். ரைட். ஓகே. அடுத்தது 29வது கேள்வி. ஓகே. சமாந்தர கோடுகள் ஒரு பார்ப்போம். ஒருவேளை ஏயின் பரிமாணத்தை காண்க. இதுதான் பரிமாணம் காண வேணும். இது 10 பாகைன்னு சொல்லி தந்திருக்கிறார். எவ்வளவு? 10 பாகையாம். இது 60 பாகையாம். விட வந்துட்டு பாருங்க, இதுவும் இந்த கோடும் சமாந்தர கோடு. ஆகவே பிள்ளைகள் இந்த 60 பாகையும் இந்த கோணமும் நேய கோணங்களாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் நேய கோணங்கள் கூடுத்தொகை பிள்ளைகள் 180 பாகையாக இருக்கும். நேய கோணம் 180 பாகை தர 9 இருக்கு. அப்போ இது 60ன்னு சொன்னால் எத்தனையா இருக்கும்? இது 120 பாகையாக இருக்கும். சரியா? 120 பாகையாக இருக்கும். அப்போ இது இந்த முக்கோணியை பாருங்க, இந்த முக்கோணியை பாருங்க இருக்கா? இந்த முக்கோணியை பார்ப்போம். இந்த முக்கோணியை பாருங்க இருக்கா? இந்த முக்கோணிலே இது புறக்கோணம் A.
அகத்து எதிர்கோணங்கள் இந்த 10 120. அப்போ ஏ சமன் என்ன இருக்கும்? ஏ சமன் 10 பாகை சக 120 பாகை. ஏன் ஏ சமன் 130 பாகை. என்ன காரணம்? முக்கோணி ஒன்றின் புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். சரியா? அல்லது போனால் அப்படி செய்யலாம், சிம்பிளா செய்யலாம். பாருங்க, இது மீது சமாந்தர கோடு, இது 60 பாகைண்டா, இது நேர்கோணம் 120 பாகையா இருக்கும். ஓகேயா? இப்போ இந்த கோணம் கண்டுபிடிக்கிறோம் உங்களுக்கு. என்ன முக்கோணம் உண்டா 3 கோணத்தோட 180 வரும். 120 மற்றும் 130ண்டா இதையும் இதையும் கூட 130, இதையும் இதையும் கூட 130 தானே. மிச்சம் எத்தனையா இருக்கும்? இது 50 இருக்குமா இல்லையா? ஓ 50 இருக்கும். அழிச்சு போடும் தெரியல. இது 50 இருக்கும். இது ஒரு நேர்கோடா இல்லையா? இது பாருங்க, இது 50, இது ஏ. அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம் எத்தனை? 180 பாகை. அப்போ 50 பாகை சக ஏ வந்து 180 பாகையாக இருக்கும். அப்போ ஏ வரும் 180லேருந்து எத்தனை கழிக்கணும்? 50 கழிக்கணும். அப்போ ஏ வரும் 2 180 பாகை. இப்படியும் செய்யலாம். ரைட். அடுத்தது 30வது கேள்வி. ரைட், 30வது கேள்வி பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள், ஒருவில் ஓ வட்ட மையமாகும், வட்டத்தின் மையமாக ஓஎஸ் செங்குத்து பிஆர். ஓஎஸ் என்றவர் பிஆருக்கு செங்குத்தாக இருக்கான். இவர் செங்குத்தான். பிக்யூ சமன் கியூஆர் சமன் 80 வர்க்கமூலம் 9 சென்டிமீட்டர். பிக்யூவும் கியூஆரும் 80 வர்க்கமூலம் 9 சென்டிமீட்டராம். ரைட். 6 10 சென்டிமீட்டராம். இது வந்து 10 சென்டிமீட்டராம். 6 10 சென்டிமீட்டராம். அப்போ இது 6 என்று சொன்னால் இது வெறும் 6 தான். 6 வந்து 10 சென்டிமீட்டராம். அப்போ இவரும் 6, இவரும் 10 சென்டிமீட்டர் தான். ஓகே, இது வர்க்கமூலம் 9, வர்க்கமூலம் 9 10 10. நம்மளுக்கு கேட்டுக்கு இந்த அவ்வளோ வர பிஆர், இந்த மூளை விட்டம் அவ்வளோ கேட்டுருக்கு. எல்லாமே மூளை விட்டம் ரெண்டு உண்டு, செங்கோணத்தில் இடைவெட்டுது. பக்கங்கள் சமனாக அமைய இல்லை. அப்போ இது சதுரமோ சாய் சதுரமோ இல்லை. ஓகே பிள்ளைகள், இதை நான் உங்கள்கிட்ட விடுறேன். ஒருக்கா இதுக்குரிய ஆன்சர் நான் ட்ரை பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் ஆன்சர் வருதில்லை. ஒருக்கா பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன முறையில் செய்யலாம்னு சொல்லி கீழே எனக்கு இதுக்குரிய ஆன்சர் எடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்குரிய வேலை தந்திருக்கிறேன். ஓகேயா? சரி, இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் பிள்ளைகள். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் கண்டுபிடிக்கிறா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்ப்போம். கிரேட் 10 ஸ்டூடெண்ட் 11 ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? ரைட், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பிள்ளைகள்.